ஸோ டிஸ்பென்சேஷன் குரூப் இவங்க வந்து ஜெனிசிஸ் 1ஆம் அதிகாரத்துல இருந்து அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் வரைக்கும் ஸ்தேவான் கொல்லப்படுற வரைக்கும் இருக்கிற வசனங்களை கோட் பண்றாங்க சொல்லி பார்க்குறோம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவரால் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம், காணாமல் போன இஸ்ரேல் ஜனங்களாக்கி இஸ்ரேலுக்கு வந்து நன்றி, வேற யாருக்கும் வரல சொல்லி இயேசு சொல்றதும் அங்க மத்திய மார்க் யோவான் மார்க்கு லூக்கா யோவான் புத்தகம் அப்புறம் அப்போஸ்தலர் 7ஆம் வசனம் வரைக்கும் அதான் கொடுக்கப்பட்டிருக்கு. 8ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா வந்து சிதறப்படுறாங்க, சிதற அடிக்கப்பட்ட பிலிப் வந்து என்ன பண்ணாருன்னா அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல வந்து இங்க போயிடுறாரு, என்னன்னா சமாரியாவுக்கு போயிடுறாரு. அப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் 9ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பவுல் வந்து சவுல் வந்து பவுலா வர்றாரு. நீ வந்து புரஜாதிகளுக்கு வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமா இருக்க சொல்லிட்டு 10ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அப்படியே கொர்நேலிய வீட்டுக்கு வந்து இவர் போறாரு, யாருன்னா பேதுரு போறாரு. புரஜாதிகளுக்கு வந்து வழி திறந்து சொல்லி பாத்தீங்கன்னா 8ஆம் அதிகாரத்துல இருந்து இந்த காரியத்தை நம்ம பாக்குறோம். ஓகேவா? சோ அதுல இருந்து ராப்சர் வரைக்குமே கான்டெப்ட் அது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா சபைக்கு கொடுக்கப்பட்டதா. அது பாத்தீங்கன்னா ரோமர்ல இருந்து பிலேமோன் வரைக்கும் தான் வந்து சபைக்கு கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் வந்து பவுல் எழுதின நிருபங்கள் இருக்கு பாத்தீங்களா, ரோமர் இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து சபைக்கு கொடுக்கப்பட்ட புத்தகங்கள் சொல்லி பார்க்கணும். அவங்களோட யாரா டிஸ்பென்சேஷன் சொல்றவங்களுடைய அபிப்பிராயம். அப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அது முடிஞ்ச உடனே திருப்பி வந்து யாருக்கு ஆரம்பிச்சு சொல்லி பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இஸ்ரேல் சர்ச்சு, புரஜாதி மக்கள், திருப்பி இஸ்ரேல். ஓகேவா? எபிரேயர்ல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பாத்தீங்கன்னா இது யாருக்கு கொடுக்கப்பட்டு சொல்லி பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அதனாலதான் வந்து ரோமர் 11ஆம் அதிகாரம் 25ல இருந்து கோட் பண்றாங்க. இஸ்ரேல் மக்களுடைய மனது வந்து திருப்பி மாற்றப்பட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து பெறாங்க சொல்லிட்டு. இங்க வந்து ட்ரபுலேஷன் காலம், ட்ரபுலேஷன் சொல்றது 7 இயர்ஸ் இங்க ராத்து. இங்கதான் வந்து சபை போயிட்ட பிறகு அந்த அர்மகடன் யுத்தத்துல வந்து 7 வருஷம் உபத்திரவு போடுறாங்க. நடுவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்தி கிறிஸ்து வருவானா, ஓகே, வந்து உட்காருவானா. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து இயேசு கிறிஸ்து வராரு. ஆன்டி கிரைஸ்ட் போட்டிருக்கா, ஆன்டி கிரைஸ்ட் மேல போட்டிருக்கா. அப்புறம் வந்து அந்த இயேசு கிறிஸ்து வந்து இங்க திருப்பி வராரு, இங்க வராரு வந்து 1000 வருஷம் என்ன பண்றாருன்னா இந்த மக்களோட சேர்த்து யாரு இங்க இஸ்ரேல் ஜனங்கள் இருக்காங்களா அவங்களோட சேர்ந்து ஆட்சி செய்யறாங்க சொல்லி பார்க்கணும். அதுதான் வந்து வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம், ரெவல்யூஷன். ரெவல்யூஷன் 14ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த 14 7 14ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட 1,44,000 பேரு, இல்லைன்னா வந்து 7ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட இந்த கோத்திரங்கள் 12 கோத்திரங்கள். ஓகே, 1,44,000 பேரு. அது எல்லாமே யூத கோத்திரம் சொல்லி பார்க்கிறோம், ட்ரைப்ஸ் ஆஃப் இஸ்ரேல் சொல்லி பார்க்கிறோம். ட்ரைப்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஏன் போட்டிருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க வந்து இஸ்ரேல் ஜனங்கள் தான் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிறாங்க. ஏத்துட்டு இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஆளுக்கு செய்யறாங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகே, சோ 1000 இயர்ஸ்க்கு ஃபுல்லாவே இந்த டைம் ஃபுல்லாவே கிங்டம் இது எல்லாமே கொடுக்கப்படுறது பாத்தீங்கன்னா யாருக்கு கொடுக்கப்படுதுன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு. ஏன்னா பூமிக்குரிய ஆளுகை வந்து யாருக்கு கொடுக்கப்படுதுன்னா அப்ரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஏன்னா அதுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க தேவன் நகரத்துக்காக. சோ அப்ப அவங்கதான் வந்து இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா உயிர்த்துல இருந்து வந்து இயேசு கிறிஸ்துவை கூட சேர்ந்து ஆளுகை செய்யறாங்க இவங்களுடைய கோட்பாடு. அப்ப இங்க இஸ்ரேல ஆரம்பத்துல இருந்து இஸ்ரேல் கொடுக்கப்பட்ட இது அவங்கதான் வந்து வாக்குத்தத்தின் பிள்ளைகள், அவங்கதான் வந்து தேவனுடைய சம்பத்தா இருந்தாங்க. ஓகே, நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு வால், ஓகே, பிரிவினைக்கான வால் பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஃபுல்லா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா இருந்தாங்க. புரஜாதி மக்கள் கிடையவே கிடையாது சொல்லி பார்க்கிறோம். அந்த சிவர் வந்து உடைக்கப்பட்டது, வால் உடைக்கப்பட்டது சொல்றது காட்டில நவுத்து வச்சு வைக்கிறாங்க. புரஜாதி மக்கள் உள்ள வராங்க. கொஞ்சம் பீரியட் ஆஃப் டைம் மட்டும் என்ன இருக்கு, இந்த புரஜாதி மக்களுக்கு வந்து கொடுக்கப்படுது வாய்ப்பு. அதுல யாரெல்லாம் வந்து உண்மையா கிருபையின் படி நடக்கிறாங்களோ அவங்க எல்லாம் பரலோகம் போயிடுறாங்க. ஓகேவா? இதுல அதே இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்ல வராங்க சொல்லி பாத்தீங்கன்னா இங்க யாரெல்லாம் கிறிஸ்துவ ஏத்துக்கொள்றாங்களோ அவங்க நல்லவங்களா இருக்கலாம், கெட்டவங்களா இருக்கலாம், அவங்க விரோதிக கூட இருக்கலாம். ஓகேவா?
அவங்க எல்லாருமே காப்பாற்றப்படுறாங்க, சேவ்டு. இப்ப நம்ம 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் படிக்கிறோம்ல, 3. அதுல வந்து பாத்தீங்கன்னா கடைசியில என்ன போட்டிருக்கு? If what has been built survives, the builder will receive a reward. If it turns up, the builder will suffer loss, but yet will be saved. இந்த சேர் சொல்லும்போது அவங்க இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்காம இருந்தாலும் சரி, அவங்க காப்பாற்றப்படுவாங்க. விசுவாசிக்கிறாங்க, ஆனா வந்து முழுமையா விசுவாசிக்கல, சரியா இல்ல, எதிரியா இருக்காங்க, அப்படி இருந்தாலும் காப்பாற்றப்படுவாங்க. ஏன்னா வந்து கிருபையின் காலம். கிருபையின் படி என்னதுன்னா, அந்த இவர் அதான சொன்னார், அந்த ஆளு என்னதுன்னா, விசுவாசத்திலே விசுவாசிக்காம இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவாங்கன்னா சேவ் பண்ணப்படுவார். ஏன்னா வந்து இது கிவன் ஃபார் ஜென்டைல்ஸ் சொல்லி பார்க்கிறோம். ஸோ சில பேர் ரிவார்ட் பண்றாங்க, சில பேர் வந்து சேவ் பண்ணப்படுறாங்க. ஆனா அக்னி தப்பிக்கிறவா இருக்கும் சொல்லி சொல்றாங்க. இதுதான் வந்து அவங்களுடைய என்டையர் இது. ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா கீழே இங்க டிஸ்பென்சேஷன் சொல்லும்போது இவங்க போட்டிருக்க வசனம் என்னதுன்னா, ஸ்டடி, இந்த வசனம் என்னதுன்னா வார்த்தைகளை வந்து பகுத்த ஆராயணும் சொல்லிட்டு, ஓகே, கரெக்டான வார்த்தையை வந்து டிவைட் பண்ணணும் சொல்லி சொல்லுவாங்க, ஓகேவா? சோ இங்க சொல்ல வர்றது என்னதுன்னா, ஆதியாகமத்துல இருந்து அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் வரைக்குமே வந்து அது நம்மளுக்காக கொடுக்கப்படல. அது ஒன்லி கிவன் ஃபார் இஸ்ரேல் பீப்பிள், ஜூஸ். அதே போல எபிரேயத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்மளுக்கு கொடுக்கப்படல. ப்ராஃபசிஸ், எல்லா ப்ராஃபசியும் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு. நம்மளுக்கு வெறும் வந்து மிஸ்ட்ரி, ரகசியம் மட்டும் தான் வந்து கொடுத்திருக்காங்க. அது பவுல் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அது ரோமர்ல வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ரோமர்ல இருந்து பிலிப்பியருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இதுதான் வந்து பாடி ஆஃப் கிரைஸ்ட் சொல்றாங்க. ஸோ இதுதான் ஃபெய்த், லவ், ஹோப், ஃபெலோஷிப். இதை பத்தி தான் வந்து ஃபுல்லா இங்க போட்டிருக்கு. அதனாலதான் இங்க என்ன போட்டிருக்குன்னா விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இங்க பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா கிரியை. ஓகே, யாக்கோபு என்ன சொல்றாருன்னா வந்து கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது சொல்லி சொல்றாரு. ரோமர்ல என்ன சொல்றாங்கன்னா கிரியை தேவையில்லை, விசுவாசமே போதும் சொல்லி சொல்றாங்க. ஓகே, அவ பார்க்கும்போது கிரியை இல்லாத விசுவாசம் செத்து சொல்லும் போது இது யார் அவர் வந்து என்ன பண்றாருன்னா இஸ்ரேல் மக்கள் கிரியை செய்யணும் சொல்லி சொல்றாரு. அதனாலதான் இது எபிரேயத்துல இருந்து பாத்தீங்கன்னா புத்தகம் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பைபிள் புக்ஸ் பாத்தீங்கன்னா பைபிள், நியூ டெஸ்ட்மெண்ட் லிஸ்ட், பாத்தீங்கன்னா ஹீப்ரூஸ், அப்புறம் ஜேம்ஸ் வருது. தெரியுதா? தெரியும். சோ ரோமன்ஸ்ல இருந்து பிலேமோன் வரைக்கும் யாரு இது எழுதுனது எல்லாமே வந்து பவுல் எழுதினாரு லெட்டர்ஸ். ஓகே, எபிரேய வந்து இவர் இதுவும் பவுல் தான் எழுதினார் சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. சோ அதனால வந்து அது மட்டும் இல்லாதபடிக்கு ஹீப்ரூஸ் வந்து எபிரேய மக்களுக்கு எழுதப்படுறதுனால ஜூஸ் சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இங்க ஜேம்ஸ் வந்து அதுக்கப்புறம் வருது. அதெல்லாம் எபிரேயத்துல இருந்து வெளிப்படுத்துற வரைக்குமே வந்து ஃபுல்லா ஜூயிஷ் பீப்புள் கொடுக்கப்பட்டது சொல்றாங்க. சோ நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது என்னதுன்னா ரோமன்ஸ் டு பிலேமோன் மட்டும் தான். அதனால நம்ம வந்து படிக்க வேண்டியது என்னன்னா ரோமன்ஸ் டு பிலேமோன் மட்டும் தான் படிக்கணும் நம்ம. யாருன்னா ஜென்டைல்ஸ். இந்த எபிரே டு ரெவல்யூஷன் வந்து அவங்க இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டைம்ல படிப்பாங்க. அவங்க சபை போயிட்ட பிறகு அந்த ரெவல்யூஷன் வந்து அப்ப தெரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்காக கொடுக்கப்பட்டது வெளிப்படுத்தல். இதுதான் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நாட் பை சைட், சபைக்கு வந்து நாட் பை சைட், பை ஃபெய்த். ஆனா இஸ்ரேல் மக்களுக்கு எப்பயுமே சைட் தான், சைட். ஓகே, இங்க டிரான்சிஷன், இயேசு கிறிஸ்து வரும்போது டிரான்சிஷன் ஆகுது. பாயிண்ட். சோ ஓரளவு தான் சொல்றாங்க. ஓகே, எப்படி இருக்கு கேக்குறதுக்கு? என்ன சொல்றது, ஒரு வகையில சரியாதான் இருக்கு. சொல்றதெல்லாம் ஒரு வகையில சரியாதான் இருக்கு. அது இது வரைக்கும் நம்ம வந்து இப்படி ஒரு என்ன சொல்றது பகுத்து பார்க்காததுனால சரிதானா அப்படின்ட்டு ஒரு கேள்வியும் இருக்கு. சூப்பர். ஓகே, நம்ம கரெக்டா தப்பா சொல்லி நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்ததான் நான் இன்னொன்னு ஒன்று பண்றேன், பகுத்தறிங்க நீங்களே. இன்னொரு குரூப், ஓகே, அவங்கள பத்தி சொல்றேன். இது வந்து ஜெகோவா விட்னஸ் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ற குரூப்ஸோட சார்ட் இது, ஓகேவா? இவங்க பாத்தீங்கன்னா
ஆதியில இருந்து ஒரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா 7000 வருஷம், ம். 1000 இயர்ஸ். ம். ஏன்னா பைபிளே வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ணும்போது அது பைபிள் குரோனாலஜி சொல்லி போட்டீங்கன்னா பைபிள் குரோனாலஜியா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து நம்மளுடைய ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸே சொல்லி பாத்தீங்கன்னா, ஓகே, நம்மளோட ரெக்கார்டே வந்து பாத்தீங்கன்னா 2500 இல்லைன்னா 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி கிடையாது. முன்னாடி ரெக்கார்டு எதுவுமே இல்லை. ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இப்ப எக்ஸாம்பிள் எந்த ஒரு புத்துக்கு எடுத்தாலும் அது வந்து டேட் பேக் டு இதெல்லாம் போல வெறும் நம்மளுடைய அந்த ஸ்கெலட்டன்ஸ் இல்லைன்னா வந்து ஹோமோசேப்பியன்ஸ் அந்த மாதிரி இது மட்டும் தான் இது என்ன கிடைக்குதுன்னா நம்மளுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி இருக்கு, தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி இருக்கு, 100,000 இயர்ஸ் மாதிரி சொல்றாங்க. அந்த மேமோத் அந்த மாதிரி இதெல்லாம் ஓகேவா, டைனோசர்லாம் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி இருக்கு சொல்லி பார்க்குறேன். ஓகே, போன்ஸ். ஆனா மற்றபடி மனுஷங்களுடைய அந்த எழுத்துக்கள், ஓகே, அவங்களோட சிவிலைசேஷன் காரியங்கள் பார்க்கும்போது எதுவுமே பாத்தீங்கன்னா வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி போவே இல்லை. 1000 பிசி நான் சொல்றது 1500 பிசி அது முன்னாடி போவே இல்லை, அது முன்னாடி இல்லவே இல்லை. எங்க தேடினாலும் கிடைக்கவே இல்லை. ஸ்னோன்னு அது மெசபொட்டோமியன் தானே, the oldest civilization. oldest civilization, Mesopotamian civilization. டேட்ஸ் சொல்லி பாத்தீங்கன்னா 3100 பிசி. ஓகே சொல்லி சொல்றாங்க. சோ ஆனா அது ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கல, தெரியல நம்மளுக்கு. ஓகேவா, ஆனா மோஸ்டா நம்மளுக்கு வந்து சொல்லப்படுறது வந்து 3100. அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 5000 அதுக்குள்ளதான் வருது. 3100 பிளஸ் 2024 5000 சொல்லி பார்க்கணும். ஓகேவா, சோ அப்படி பார்க்கும்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு வருஷமே வந்து 7000 வருஷம் இருக்கும். இப்ப நம்ம வந்து காட் ரெஸ்ட் டேல தான் இருக்கோம், காட் ரெஸ்ட் டேல அது 7000 வருஷம் இருக்கலாம் சொல்லி இவங்க சொல்றாங்க. ஓகேவா, நம்ம பார்க்கும்போது இப்ப நம்மளே வந்து ரெஸ்ட் டேல இருக்கும்போது ஆதாம் வந்து என்ன பண்ணிருக்காரு, இந்த ரெஸ்ட் டேல ஸ்டார்டிங்ல தப்பு பண்ணிருப்பாரு. ஓகேவா, அந்த அதுதான் ஆதாம் என்ன ஆனார்னா ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து என் ஸ்டேட்ல இருந்தாரு. ஓகேவா, அதுல இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா டெத் வந்துருச்சு அவருக்கு. எந்த வந்து பாத்தீங்கன்னா நீதி நிலைமை. ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் டெஸ்பன் சொல்லும்போது முதலாம் உலகம் இது வரைக்கும் இங்க பாத்தீங்கன்னா 1656 இயர்ஸ் இருக்கும். From creation to the flood 1656 இயர்ஸ். ஓகேவா, ஃப்ளட் வந்துருச்சு. பாத்தீங்கன்னா ஆதாம் வந்து இந்த நிலைமையில இருந்தாங்க ஏதேன் தோட்டத்துல, டெத் வந்து எல்லாருமே மறிக்க ஆரம்பிச்சாங்க சொல்லி போறோம். ஓகேவா, எல்லாருமே வந்து மரணத்துல இருக்காங்க. அப்போ தேவன் என்ன பண்ணாருன்னா ஆபிரகாம் சூஸ் பண்ணாரு. சூஸ் பண்ணி அவன் நீதிமான், விசுவாசனால நீதிமான் அடைஞ்சா சொல்லிட்டு அவனை வந்து கொண்டு வர சொல்லி போறோம். ஓகேவா, அப்ப அவர் மூலமா அந்த இஸ்ரேல் மக்களுக்கு என்ன பண்றாருன்னா டாபர்னக்கிள் ஜூயிஷ் ஏஜ், பீரியட் ஆஃப் ஏஜ் சொல்லி போறோம். இது வந்து பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள், ஃபார் எக்ஸாம்பிள் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, ஓகே, அவங்களோட சந்ததிகள் எல்லாத்துக்கும் அந்த டைம் இஸ்ரேல் மக்கள் எப்போ வந்து அந்த லா பெறாங்களோ அதுதான் ஜூயிஷ் ஏஜ் ஆரம்பிக்குது. மோசே மூலமா ஒரு கூட்டமா ஆகிறாங்களா, ஒரு கூட்ட ஜனங்களா ஆகி எப்ப நியாயப்பிரமாணம் கையில கிடைக்குதோ அப்பதான் ஜூயிஷ் ஏஜ் ஆரம்பிக்க சொல்லி வரும். ஓகேவா, சோ இங்க ஆரம்பிக்குது. ஆரம்பிச்ச உடனே இது எப்ப முடியுது சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட டைம்ல முடியுது. அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆர்வஸ்ட் நடக்குது. யாருக்குமே யூதர்களுக்கு ஒரு ஆர்வஸ்ட் நடக்குது. அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 2000 பேர் 3000 பேர் சேர்ந்தாங்க சபைக்குள்ள. அந்த மாதிரி சொல்லிட்டு பெந்தைக்கோஸ்து நாள்ல பாத்தீங்கன்னா அந்த ஆக்ட்ஸ் 2ல வந்து பாத்தீங்கன்னா அவரு அப்போஸ்தலன் பவுல் வந்து ப்ரீச் பண்ண உடனே those who accepted this message and baptized about 3000 were added to their number that day. 3000 பேர் கிட்ட ஆட் ஆனாங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து யாரு எல்லாரும் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் தான் ஜாயின் பண்ணாங்க சொல்லி போடுறாங்க. சோ இப்ப இயேசு கிறிஸ்து வந்து வந்தாரு, ஆதாமுக்கு ஈடுபலியா கொடுத்தாரு சொல்லி பாக்குறோம். ஈடுபலியா கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணாருன்னா மரித்தாரு. மரித்து அவர் வந்து ஹையஸ்ட் ஸ்டேட்டுக்கு போயிட்டாரு, கே ஸ்டேட்டுக்கு போயிட்டாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அப்புறம் யாரெல்லாம் அவரை பின்பற்றுறாங்களோ அவங்க வந்து என்ன ஆகுறாங்க, அவங்களும் நீதி அடையறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அவங்களாம் ஆனா வந்து மரித்த நிலைமையில இருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லி பாக்குறோம். இந்த காஸ்பிள் ஏஜ் என்ன தொடர்ந்தது புரஜாதி மக்களுக்கு. ஓகே, புரஜாதி மக்கள் தான் வந்து இதுல புரஜாதி பிளஸ் ஜூயிஷ் பீப்புளோட ஹார்வெஸ்ட்ல வந்து இருக்கிற மக்கள் தான் வந்து
1,40,000 people. ஓகேவா? இப்போ இந்த உலகத்தோட முடிவுல வந்து ஒரு ஹார்வெஸ்ட் நடக்குது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல அத சொல்ல ஓமை ஹார்வெஸ்டர்ஸ் ஆர் த ஏஞ்சல்ஸ் சொல்லி போட்டிருக்கும். அறுவடை பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ். எக்ஸ்பிளைன் இதுல பாத்தீங்கன்னா the harvest is the end of the age, the harvesters are the angels. ஓகேவா? சோ இத வச்சு என்ன பண்றாங்கன்னா இங்க இருக்கிற ஹார்வெஸ்ட் அது பாத்தீங்கன்னா இங்க 2 ஹார்வெஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட் வந்து ஜூயிஷ் ஏஜோட முடிவு, காஸ்பல் ஏஜோட முடிவு சொல்றது. இது வந்து புரஜித மக்கள் அவங்களுக்கான ஒரு முடிவு சொல்லி கொடுக்கும். ஓகேவா? அது முடிஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா சபை வந்து ராப்சர் ஆகுது. ராப்சர் ஆகி எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த கிறிஸ்து கோரிய அந்த சரீரத்தை பெற்றுக்கொள்றாங்க. அப்படியே வந்து தேவோட ராஜ்யத்துல வந்து என்று இருக்கிறாங்க சொல்லி போகிறோம். ஓகேவா? அது கீழே வந்து பாத்தீங்கன்னா கிரேட் கம்பெனி திரள் கூட்டம் யாரெல்லாம் வந்து நடக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா முடியல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நடுவில் இருக்காங்க சொல்லி போகிறோம். அப்புறம் இஸ்ரேல் வந்து என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே வந்து ரிஸ்டோர் வராங்க, உயிர் தள்ளுறாங்க சொல்லி தெரிந்து வராங்க. உலக பாப்புலேஷன் உயிர் தள்ளி வராங்க. இங்கே மில்லினியம் ஏஜ் நடக்குது சொல்லி போகிறோம். அப்புறம் ஏஜ் டு கம். இந்த 3ஆம் உலகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் இது எல்லாமே மெர்ஜ் ஆகுது. ஓகேவா? எப்படி வந்து இங்க ஜூயிஷ் ஏஜும் காஸ்பல் ஏஜும் வந்து மெர்ஜ் ஆச்சோ, ஏன்னா 70 ஏஜ்ல தான் வந்து ஜூயிஷோட ஏஜோட முடிவு 70 ஏஜ்ல. ஆனா காஸ்பல் தொடங்குனது பாத்தீங்கன்னா வந்து 33 ஏஜ்ல தொடங்கிச்சு. அதனால வந்து ஒரு ஓவர்லாப் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரிதான் இங்க இங்கேயும் பாத்தீங்கன்னா ஓவர்லாப் இருக்கு. இங்க ஹவுஸ் டேஸ் ஆரம்பிக்கிறதும் சரி, இந்த காஸ்பல் ஏஜ் முடியறதும் சரி, இதெல்லாமே வந்து ஓவர்லாப்ல இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ராஜ்யம் தொடங்கிடுச்சு. அது மட்டும் இல்ல, அது மட்டும் இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு சொல்ற காஸ்பல்லாம் இவங்களுக்கு இருக்கு. இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு சொல்லி இவங்க சொல்லுவாங்க. கிரைஸ்ட் ஹஸ் கம். அது மட்டும் இல்ல, கிங்டம் ஆஃப் காட் ஹஸ் ஸ்டார்டட். எப்ப ஆரம்பிச்சதுன்னா 1947 கிரைஸ்ட் ஹஸ் கம் இன் 1874 கிரைஸ்ட் வந்துட்டாரு. பாருங்க 1874 கிரைஸ்ட் செகண்ட் கம்மிங் சொல்லி போட்டாலே இவங்க டாக்டர் ஃபர்ஸ்ட் Watchtower Society of Jehovah's Witnesses. Second coming, calculated. Year of Christ. Okay. இதான் என் நம்பிக்கை. அதே போல கிங்டம் ஆஃப் காட் வந்து பாத்தீங்கன்னா 1914. October 1914. அப்போ வந்து Jesus began ruling in the heaven as king in 1914. Jehovah's Witnesses. Jehovah's Witnesses கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய Jehovah's Witnesses தாட் அதனால ஓவர்லாப் ஆகுது. அப்புறம் யாரெல்லாம் வந்து கீழ்படியிலையோ அவங்களை செகண்ட் இருக்கு. இதான் ஹை காலேஜ் சொல்லும்போது இது நாரவே சொல்றது சபைக்கு. இங்க வந்து எல்லா மக்களுமே வந்து ஜீவன் அடையலாம். அதுவும் எங்க போலாம் சொல்லி பாத்தீங்கன்னா ஆடாம் இருந்த நிலைக்கு நம்ம வந்து போக முடியும் சொல்றது. இது 3ஆம் உலகம் சொல்றது புதிய வானம் புதிய பூமி. இது இப்ப இருக்க உலகம். இது வந்து ஃபர்ஸ்ட் உலகம். இப்போ இது எப்படி தெரியுது உங்களுக்கு? இதுவும் அதே மாதிரிதான் இருக்கு. டைம் லைன் வைஸ் எல்லாம் ஒத்து போற மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த என்ன சொல்றது, நீங்க கடைசியா சொன்னீங்களே ஏற்கனவே வந்துட்டாரு 1874 என்ன ஒரு ஏற்கனவே வந்துட்டாரு. அது நான் சொல்லாம இருந்தேன்னா சொல்லாம இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட டைம் லைன் எல்லாம் ஒத்து போற மாதிரி தான் இருக்கு இது எல்லாமே. ஓகே, அப்ப இதுல நான் சொல்லட்டுமா என்னென்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு? இதுல நான் சொல்லவே இல்லை எதுவுமே. அதனால உங்களுக்கு ஓகே அடுத்து தோணுது. ஓகே, இவங்க என்னதுன்னா வந்து இதெல்லாம் பிலீவ் பண்றாங்கன்னா நரகம் இருக்கு பிலீவ் பண்றாங்க. ஓகேவா? எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? இது தனிப்பட்ட டாக்டரின் அவங்களுக்கு. ஓகே. இதெல்லாம் அது வராது. நரகம் இருக்கு, அழிவு இருக்கு, நரகத்தில் அழிக்கப்படுவோம் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம இங்க மேஜரான ஃபிளாஸ் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா வந்து சபையோட அழைப்பு வந்து பாத்தீங்கன்னா தேவன் ஆரம்பத்துல இருந்தே வச்சிருக்கிறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து அதை வந்து மறைச்சு வச்சிருந்தாரு, அது வெளிப்படுத்த சொல்றாரு. தீர்க்க தரிசனம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தான் புதுப்பட சொல்லிட்டு. ஆனா தீர்க்க தரிசனம் எல்லாமே என்ன போட்டிருக்கு நிறைய விஷயங்கள்
சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலா. ஏன்னா ஐ வில் எங்கன்னா ரோமன்ஸ் 8 நினைக்கிறேன், 8ல 9. ஓகே, என்ன சொல்றாருன்னா, ஐ வில் கால் them my people who are not my people. I will call her my loved ones who are not my loved ones. யார சொல்றாங்க? புரஜாதிகார். ஓகேவா? But also from the Gentiles. Even as whom he also called, not only from the Jews but also from the Gentiles. ஏகப்பட்ட வசனம் இருக்கு அது மாதிரி. சபை புரஜாதி மக்கள் உள்ள வருவாங்க. இயேசு கிறிஸ்து இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த டிஸ்பென்சேஷன் படி காஸ்பல் புக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஓகேவா? இது யாருக்குமே வந்து இவங்களுக்கு கொடுக்கப்படல, புரஜாதி மக்களுக்கு கொடுக்கப்படல. ஓகே, காஸ்பல் புக். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் இருந்து எல்லாரும் வந்து ஆபிரகாமோட இதுல வந்து பந்தி இருப்பார்கள், சாப்பிடுவாங்க. People will come from east west. பாருங்க லூக்கா 13:29. ஓகே, பாருங்க, there will be weeping. இங்க என்ன சொல்றாருன்னா, there will be weeping there and garnishing of teeth when you see Abraham, Isaac, Jacob and all the prophets in the kingdom of God, but you yourself will be thrown out. You yourself னா யாரு சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் மக்களை சொல்றாங்க. ஓகே, people will come from east, west, north, south and will take their place at the feast in the kingdom of God. சொல்லும்போது kingdom of Godல இவங்க யார் வராங்க? ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் எல்லாரும் வராங்க. ஓகேவா? Indeed there are those who will be last சொல்லி சொல்றாங்க. இது வந்து ஒரு நிமிஷம், ஒரு நேரம் ஸ்டக் ஆயிடுது. மத்தேயு 8 நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. மத்தேயு 8:11 பாருங்க, இதே விஷயத்த போட்டிருக்கோம். I say to you that many will come from east, west, north, west and will take place in the feast of the Abraham, Isaac, Jacob in the kingdom of heaven. ஓகேவா? But the subjectனா யாரு? அந்த உண்மையான மக்கள் of the kingdom, okay, will be thrown outside into the darkness where there will be weeping and gnashing of teeth. இத பத்தி பேசுறானா, ஒரு புரஜாதியாகி சென்சியரை என்ன பண்றான்? நீ சொல்லும் சேவகன் வந்து குணமாயிடுவா சொல்லி சொல்றான். இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரேல் மக்களே நான் பார்க்கவே இல்லை சொல்லி இயேசு சொல்றாரு. When Jesus heard this, he was amazed and said to those following him, truly I tell you, I have not found anyone in Israel with such a faith. சொல்லி இஸ்ரேல் பத்தி சொல்லிட்டு இருக்காரு. கிட்ட இல்லப்பா, அப்ப பாருங்க, கிழக்குல இருந்து மேற்குல இருந்து எல்லாரும் வருவாங்க. ஆனா ராஜ்யத்தை சொல்றாரு, நீங்களே என்ன பண்ணுவீங்க? புறமல்ல தள்ளப்படுவீங்கன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து எங்க சொல்றாரு? மத்தேயுல சொல்றாரு. அங்கேயே இத பத்தி எல்லாம் பேசி முடிச்சிட்டாரு. ஆமா, பேசி முடிச்சிட்டாரு. சரி, அப்படியே நம்ம இங்க பார்த்தோம்னா, இங்க என்ன சொல்றாங்கன்னா, எபிரேயத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஃபுல்லா வந்து இஸ்ரேல் மக்களுக்கு கிடையாது சொல்றாங்க. அந்த லெட்டரை யாருக்கு எழுதப்பட்டதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 3 ஜான் வச்சுக்கலாம், ஏதாவது ஒரு லெட்டர். காயு யாரு? சர்ச் பண்ணிடுறேன். ரோமன் நேம், கிரீக் ஸ்பெல்லிங். இவர் வந்து கிரீக். ஆக்சுவலா கிரீக் புரஜதியால் யூதரா, யூதருக்கு கிரீக் எழுதுறாரு. டு மை டியர் ஃப்ரெண்ட் காயுஸ். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டு சொல்லிட்டு, ஆனா இது எழுதப்பட்டதே கிரேக்கர்களுக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்லாதபடிக்கு இங்க டேமட்டியஸ். ஓகே, டேமட்டியஸ் இஸ் வெல் ஸ்போக்கன் பை எவ்ரிஒன் அண்ட் ஈவன் பை த ட்ரூத் இட்செல்ஃப் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? டேமட்டியஸ் யாரு? டேமட்டியஸ் சொல்றது வந்து அவங்களுடைய கடவுள் பேரு. யாரோட கடவுள் பேருனா கிரேக்க மெத்தாலஜி கடவுள் பேரு. Okay, devoted to the goddess Demeter.
சொல்லி பார்க்கணும். ஓகே, டிமோத்தே சொல்லி பேர் வச்சிருக்கவா யூதனா இருப்பானா? ஓகே, லெட்டர் அங்க எழுதப்படுறது யாருக்கு எழுதப்பட்டிருக்குன்னா வந்து இவங்களுக்கு எழுதப்பட்டிருக்கு. இவங்க என்னன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி உள்ள போய் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு உள்ள. ஐ ரோட் டு தி சர்ச் பட் இங்க பாருங்க இன்னொருத்தர். ஓகே, who loved to be first not welcome us சொல்லி சொல்றாரு. அப்பதான் எங்க போய் சொல்லிட்டு இருக்காரு சொல்லி பாத்தீங்கன்னா புரஜாதி மக்கள் கிட்ட பேசிட்டு இருக்காரு இவரு. சாரி, யோவான் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாதபடிக்கு இந்த டிஸ்பென்சேஷனே வந்து ஒரு அந்த ஆள் சொல்றது அந்த ஆள் பேசிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அது ஃபுல்லாவே வந்து எப்படி தப்புன்னு சொல்லி சொல்றோம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபண்டமெண்டலா வந்து பிளானே இல்லங்க. இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தாரு? எல்லாருக்காகவும் தானே வந்தாரு. எல்லாருக்காகவும் தான் வந்தாரு. ஓகேவா? யாரெல்லாம் வந்து கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்களோ அவங்கள என்ன பண்றாரு? சபையா கூட்டு போறாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? டு பி வித் ஹிம் ஃபாரெவர். இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்துல வந்து 1000 இயர்ஸ் யார் ரைன் பண்ணுவாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க இஸ்ரேல் மக்களும் இவங்களும் சேர்த்து ஆட்சி செய்வாங்களாம் சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா கொரிந்தியர்ஸ் இவங்க என்ன ரோமர் டு பிலோமோன் வந்து பவுல் எழுதுனது எல்லாமே சபைக்கு சொல்லி சொல்றாங்க. அப்படி பார்த்தா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல என்ன போட்டிருக்குன்னா வந்து கிரைஸ்ட் வரம் இது. பட் ஈச் மினிஸ்டர் கிரைஸ்ட் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், தென் when he comes those who belongs to him. ஓகேவா? those who belongs to him சொல்லி போட்டிருக்கு. கரெக்டா? அப்போ யாரு? சபைக்கு. சபை தான் வந்து சபை சொல்லும்போது பாடி ஆஃப் கிரைஸ்ட் வந்து those who belongs to him. ஏன்னா அது மட்டும் அவங்க சொல்ற கான்டெக்ஸ்ட் படியே இது வந்து 1 கொரிந்தியர்ல இருக்கு. அது மட்டும் இல்லாதபடிக்கு இது வந்து அவங்க சொல்ற அந்த ரோமர் பவுலோட புத்தகங்கள் சொல்லி போடுறோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாதபடிக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் அவர் பின்னாடி அவருக்கு நெக்ஸ்ட் யார் போறாங்க சொல்லி பாத்தீங்கன்னா இவதான் those who belongs to him. and then when he comes those who belongs to him சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது வெளிப்படுத்தல்ல 20ல வந்து பாக்குறோம் 1000 ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகும்போது இங்க என்ன சொல்றாங்கன்னா blessed and holy are those who share in the first resurrection. ஃபர்ஸ்ட் resurrection யாரு? இப்ப கிரைஸ்ட் வராங்க. the first fruit. then when he comes those who belongs to him சொல்லும்போது first resurrection யார் வரா? சபைக்கு. அப்ப வெளிப்படுத்தல இங்க சொல்ல வரது ஃபர்ஸ்ட் resurrection சொல்றது யாருக்கு வருது? சபைக்கு வருது. சபைக்கு வருது. ஓகேவா? second death has no power over them. they will be priest of God and of Christ will reign with him for 1000 years சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் resurrection பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அவ பாத்தீங்கன்னா இங்க கான்டெக்ஸ்ட்ல சொல்றது யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி இவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து இது வந்து சபை வந்து போயிடும். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூமிக்குரிய ஆசீர்வாதம் தான். கிங்டம் பூமியில தான். யாருக்கு? இந்த 1000 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ராஜ்யம். அது என்னன்னா எபிரே ஹீப்ரூஸ் டு ரெவலேஷன் ஃபுல்லா கொடுக்கப்படுது இஸ்ரேல் மக்களுக்கு. ஓகேவா? அது சொன்னாங்கன்னா எபிரே 3ஆம் அதிகாரத்துல என்ன போட்டிருக்கு? பாத்தீங்கன்னா பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரர்களே போட்டிருக்கு. ஹெவன்லி காலிங். சோ இது மாதிரி பாத்துட்டு நான் சும்மா ஓவரால் வியூ பண்ணதுல இதுதான் போதும் நம்ம பாத்துட்டே இருக்கலாம் நினைக்கிறேன். ஓகேவா? சோ ஓவராலா இது வந்து சும்மா அவங்க பேசணும் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அவங்களோட ஓன் இதை வச்சு நம்ம எப்படி நம்ம சரி இப்ப நம்ம அடுத்தபடியே என்னதுன்னா இந்த மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க, இந்த மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க, எப்படி நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது சொல்ற கேள்வி இருக்கு. எப்படி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றது? போய் உண்மையிலேயே பைபிள் என்ன இருக்கோ அதை வாசிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா எப்படி இருந்தாலும் உண்மை உண்மைதானே. எப்படி இருந்தாலும் நம்ம போயிட்டு சுரண்டி பாத்துட்டே இருக்குமா? கரெக்டா நம்ம அவங்க சொல்றது கரெக்டா. இவங்க பண்ற தப்பு முக்கியமான தப்பு என்னதுன்னாப்பா சிம்பிளான விஷயம் எப்படி நம்ம வச்சுக்கலாம்னா டோன்ட் கோ பியாண்ட் வாட் இஸ் ரிட்டன். பவுல் சூப்பர் சொல்லுவாரு இங்கன்னா 1 கொரிந்தியர் 4:6.
1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Okay. Do not go beyond what is written. Then you will not be puffed up. Puffed up என்னது? பெருமையுடையவர்களா? ஆமா, puffed up ஆயிரும். பேசுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நான் மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் சொல்ற அந்த இதுதான் இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன ஆகுதுன்னா கிரைஸ்ட் அதான் சொல்றாரு ஒரு இடத்துல, யோவான் 17 அது வந்து 18 நினைக்கிறேன். 17 718 718 நினைக்கிறேன். Okay. Whoever speaks their own does so to gain personal glory. Okay. But he who speaks the glory of the one who sent him is a man of truth. There is nothing false about him. இப்போ நம்ம ஒருத்தங்க வந்து அது பேசுறதுனால அவங்களோட மகிமை வருதுதா, அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்களுடைய நாலேஜ் வந்து சொல்றாங்களா, பயங்கரமான அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றாங்களா சொல்லி பாத்தீங்கன்னா அப்ப வந்து அவங்களோட குளோரியை வந்து எதிர்பார்க்கறாங்களா, நல்லா பேசுறேன்னா இது பண்றேன்னா சொல்லி அப்ப பாத்தீங்கன்னா இட் இஸ் அ ஃபால்ஸ். ஓகேவா? அப்போ but he who speaks the glory of the one who sent him இதா இருக்கு. Okay. Is the man of truth. There is nothing false about him. இப்படிதான் நம்ம பாக்குறது. இது சும்மா அவுட்டர் இதா. ஓகே இல்ல டைரக்டா சரி இல்ல நம்ம போய் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா ஓகே இது உங்களுக்கு அதை கண்டுபிடிக்க நம்மளால கண்டுபிடிக்க முடியலன்னா உங்க டாக்டர் என்ன இருக்குதோ அவங்க கிட்ட டைரக்டாவே கேட்டுடலாம். கேட்டுட்டு இதா அதை வந்து நம்ம வீட்டுல போய் பார்த்துட்டு ஆனா இதெல்லாம் இடிக்குதே சொல்லி பவுல் வந்து ரொம்ப சிம்பிளா இருந்தார். அதான் நம்ம ஏற்கனவே பார்த்துக்கலாம் அந்த வசனம் 1 கொரிந்தியர் 2 எழுதி இருக்கிறதுக்கு மேல அது 4:6 1 கொரிந்தியர் 4:6 don't go beyond what is written சொல்றாரு. இப்ப நம்ம பாக்குறது வந்து 17 வந்து பாத்தீங்கன்னா பவுல் என்ன சொல்றாருன்னா for Christ did not send me to baptize சொல்லி சொல்றாரு. இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். not with the wisdom of eloquence. eloquenceல நம்ம என்ன பாக்குறோம்? சாதுரிய ஞானம். Okay. eloquence speech or writing that is forcefully and convincing. forceful and convincing. convincing கிடையாது. art or power of speaking or writing சொல்லி சொல்றாங்க. இது வந்து ஒரு ஆர்ட்டா. Okay, fluent, persuasive or forceful way to move an audience. art of using language. So இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய டேலண்ட்ஸ், எலகன்ஸ் என்ன சொல்லுவாங்க, எலகன்ட், கிரேஸ்ஃபுல், விவிட். ஓகே, சோ அந்த மாதிரி வந்து பவுல் யூஸ் பண்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாட் வித் விஸ்டம் அண்ட் எலக்வன்ஸ் சொல்லி சொல்றாரு. அது தேவையே இல்ல. ஓகே, லீஸ்ட் த கிராஸ்ட், லீஸ்ட்னா ஆயிடுமா, கிராஸ் த கிராஸ் ஆஃப் த கிரைஸ்ட் பி எம்ப்டி ஆஃப் இட்ஸ் பவர். என்ன நீ சொல்ற எதை பத்தி முக்கியம் பேச வர்றத காட்டிலும் உன் திறமை தான் பார்ப்பாங்க. நீ இருக்கிற விஷயத்த தடுமாறி நீ பேசினாலும் பரவாயில்ல, நீ சொல்ல வேண்டிய வசன உண்மையான இதை மட்டும் சொல்லு போதும். அதனாலதான் ஒரு தடவை வந்து யாரு மோசே சொல்லுவாரு, நான் திக்குவாயி பேச வர சொல்லிட்டு. இதே போல பாத்தீங்கன்னா இவரு எரேமியா என்ன சொல்லுவாரு, நான் சின்ன பையன் எனக்கு பேச வர சொல்லிட்டு. எரேமியா 1ஆம் அதிகாரம் என்ன சொல்றாருன்னா அவர் கூடுவாரு. But Lord said to me, do not say, I mean, இவர் என்ன சொல்றாருன்னா, the word of the Lord came to me saying, behold, I formed you in the womb, I knew you. Before you were born, I set you apart. I appointed you as a prophet to the nations. Sovereign Lord, I said, I do not know how to speak. I am too young. சொல்லி நான் ரொம்ப சின்ன பையன் சொல்லுவது. Do not say I am too young. You must go to everyone. I sent you to and say whatever I command you. Okay. Do not be afraid of them. I am with you and will rescue you, declares the Lord. பாருங்க எவ்வளவு கன்வின்ஸ் கொடுக்குறா சொல்லிட்டேன். சின்ன பையன் எனக்கு பேசவும் வராது, எதுவும் தெரியாது. மோசே அப்படிதான், எல்லாருமே அப்படிதான். யோசேப்பு என்னது மோசேக்கு அப்புறம் ஜோஷுவா அப்படிதான்.
யோசிப்பு அப்படிதான். எல்லாருமே அந்த இதுதான் என்ன பண்றாருன்னா, காட் தான் வந்து என்ன பண்றாரு, நான் கூட இருக்கிறேன், நீ கவலைப்படாத. அப்ப என்னதுன்னா, அவங்களுடைய திறமை வந்து அங்க வரல, அங்க சொல்ல வேண்டிய வேலை மட்டும் தான் அங்க நடக்குது, செய்ய வேண்டிய வேலை மட்டும் தான் நடக்குது. சோ அதுதான் இங்க நாம பாக்குறோம். சோ அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, பிதாவின் மகிமை தேடுறவங்களா நம்ம இருக்கணுமா. அப்போ அவங்க ட்ரூத்ஃபுல்லா இருக்காங்களா, அப்போ அவங்க கிட்ட வந்து எந்த வித தப்பு இல்லையா. அப்ப நம்ம வார்த்தைகளுக்கு உண்மை உள்ளவங்களா, அங்க வந்து எப்படி சொன்னாலும் பரவாயில்ல, எலக்வன்ஸ் இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, எது இருந்தாலும் பரவாயில்ல, உண்மை இருக்கா அவ்வளவுதான். சரி. சோ வேற ஏதாவது கேள்விகள், ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ்னா, நான் ஒரு விஷயம் அவங்க வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க, வாட்டர் பேப்டிசம் பத்தி. வாட்டர் பேப்டிசம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. நார்மல் பேப்டிசம் கூட ஓகே. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏன் வாட்டர் பேப்டிசம் பத்தி ஸ்பெசிஃபிக்கா அவங்க பேசினாங்க அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒரு கேள்வி. முதல்ல அதை பத்தி பேசுவோம். அடுத்தது வாட்டர் பேப்டிசம் எதுக்காக வந்து வாட்டர் பேப்டிசம் தேவையில்லை சொல்றாங்க சொல்லிட்டு. ஆனா வாட்டர் பேப்டிசம் தேவை சொல்லிதான் யோவான்ல சொல்றாரு. அவங்க மேபி யோவான்ல சொல்றதுனால, யோவான் 3ஆம் அதிகாரத்துல சொல்றதுனால அது வந்து யூதர்களுக்கு சொல்லப்பட்டது, நம்மளுக்கு சொல்லப்படல சொல்றதுனால சொல்றாங்க. கரெக்ட். சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் சொல்றாங்க. பேப்டிசம் அப்படிங்கிறது அந்த மேத்யூ டு ஜான்ல சொல்லியிருக்கிறதுனால அது வந்து யூதர்களுக்கு சொல்லப்பட்டதாச்சு, நமக்கு எதுக்கு, நம்ம எல்லாம் ஜென்டைல்ஸ் தானே அப்படின்ட்டாங்க. சிம்பிளா. அப்புறம் எதுக்குப்பா வந்து இவரு அவரு பாத்தீங்கன்னா, நான் ஒன்னத்தையும் உள்ள போயிடுவேன் நானு. அப்படின்னா வந்து இது ஆக்ஸ்ல 8ஆம் அதிகாரத்துல இங்க என்கல்ஃப் இருக்காரு. அவர் வந்து எதுக்காக ஞானஸ்நானம் பெறுறாரு? ஓகேவா? வாட்டர் இங்க இருக்கு. as they were traveling on the road, there came some water. Look, here is the water. What அது ஸ்டாப் பண்றது என்ன இருக்கு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? பிலிப் தானே. ஆமா, பிலிப். சரி, இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல இவர் வந்து எருசலேம்ல இருந்து என்ன பண்றாரு, டிராவல் பண்றாரு, அதனால வந்து சொல்றாங்க ஜெருசலேம் டு காசா. இப்ப ஜெருசலேம் போறதுனால இவர் வந்து எத்தியோப்பியன் சொல்றவரு, இவரு ஜூஸா இருப்பாரு, இல்ல கப்பகன் ஜூஸா இருப்பாரு சொல்லி சொல்லலாம். சரி, அப்பனா வந்து ஆக்ஸ் நம்ம போலாம். ஆக்ஸ் 19. சரி, அங்க போனீங்கன்னா வந்து இங்க போட்டிருக்கு, யாருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா எபேசில இருக்கு. Okay, Paul took the road through the interior and arrived at Ephesus. Okay, and he found some disciples. சரி போறோம். என்ன பேப்டிசம் எடுத்தீங்க கேட்கும்போது, நாங்க received the John's baptism. Okay, அப்ப ஜான்ஸ் பேப்டிசம் சொல்றதுனால இவங்க யூதர்களா இருப்பாங்களா? ஓகே, சோ அவங்க ஜான் கொடுத்ததே வந்து பாத்தீங்கன்னா மனத்திற்கு ஏற்ற பேப்டிசம் தான், கிறிஸ்துவ நாமத்தினால ஞானஸ்நானம் சொல்லி சொல்றாரு. சோ மத்தபடி இன்னொரு பேப்டிசம் எங்க இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஓகே, மத்தேயு 28ஆம் அதிகாரமா, அதுல வந்து பாத்தீங்கன்னா, therefore go and make disciples of all nations. இஸ்ரேல் நேஷன் மட்டும் போடல, ஆல் நேஷன் போட்டாங்க. ஓகேவா? baptizing them in the name of the Father, the Son and of the Holy Spirit. baptizing them சொல்லி போடுறோம். அப்போ இங்க அதான சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இது மட்டும் இல்லாம கரெக்டா நான் இன்னொரு வசனம் வர போறேன். ஆக்ஸ் 10 யாருன்னா பவுல் பேதுரு கொடுப்பாரு கொர்நேலியஸ்க்கு. கொர்நேலியஸ் வீட்ல வந்து இவங்க பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடும், பரிசுத்தம் பெற்றான்னு சொல்லி போறாங்க. while speaking, while Peter was speaking, still speaking the word, the Holy Spirit came on all who heard the message. Subconscious believed, who have subconscious believers who had come with Peter were astonished by the gift of the Holy Spirit has been poured out on all, even the Gentiles. Yes, பார்த்தவொன்னா என்ன சொல்றாரு, surely no one can stand in the way of their being baptized with water. They have received the Holy Spirit just as we have. So சொன்னவொன்னா வாட்டர் தான் சொல்றாங்க. So he ordered them that they be baptized in the name of the Jesus Christ.
Then they asked Peter to stay with it for a few days. Okay. இருக்கு. சோ அவங்க சரியா படிக்கல. தானே இது. ஒரு வார்த்தையை நீங்க மாத்தி மாத்தி சொன்னீங்க, இல்ல இது ஜூ இது ஜூ இது ஜூ சொன்னீங்கன்னா ஓகே, அதான் ட்ராக் பண்ணி வரணும். சரி, இது எங்க போஸ்ட்லர் 10 இல்ல? ஆமா, இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். அப்லோட் பண்ணிட்டு டிஸ்போசிஷன் பீப்பிள் இருக்காங்க, அவங்க டிக்கெட் போடுறாங்க. சரி. சோ இந்த இன்சிடென்ட் வந்து பேதுருவுக்கு வெளிப்படுத்த, ஏன்னா பேதுருவுக்கு இந்த டைம்ல தானே ஒரு சின்ன என்ன சொல்றது, ஒரு விஷன் வரும். அந்த விஷன்ல வந்து அவருக்கு வந்து ஒரு பன்றி புரியாத மக்கள் அப்படி இருக்கிறத வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இவர் சாப்பிட மாட்டாரு. உடனே அந்த டிவைன் வாய்ஸ் சொல்லும், நான் சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன், நீ ஏன் சாப்பிட மாட்டேன்னு சொல்ற அப்படின்ற மாதிரி. அந்த ஈவென்ட் தான். ஓகே. சோ அது வரைக்கும் அப்ப புறஜாதி மக்கள் யாருமே ஞானஸ்தானம் பெறலையா? இது வரைக்கும், இந்த ஈவென்ட் வரைக்கும் இல்லையே. யார் சொன்னாங்க? அதெல்லாம் வந்து பெற்றிருப்பாங்க, சமாரியர் பெற்றிருந்தாங்க. இங்க பவுல் வந்து பாத்தீங்கன்னா எப்ப பிரீச்சிங் ஆரம்பிச்சாரோ அதுக்கப்புறமே பெற்றிருப்பாங்க. சோ டமஸ்கஸ்ல, அப்புறம் டமஸ்கஸ்ல இருந்து என்ன பண்றாரு, பீட்டர் டிராவல் பண்றாரு. இங்க வந்து என்னன்னா the churches throughout the Judea and Galilee and Samaria enjoyed peaceful time and said to the Holy Spirit in numbers. இங்க சவுல் in Damascus and Jerusalem இவர் தான் மாற்றம் அடைகிறாரு. Saul spent several days with the disciples. At once he began to preach the synagogues. Synagogues சொல்லும்போதே வந்து அது ஜூஷோட synagogues சொல்லுவாங்க. ஓகே, ஒன்னும் அவர் வந்து என்னதுன்னா புரஜாதி மக்கள்கிட்ட பேசல போல. Saul learned their day and night அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. எல்லாமே இங்க ஃபுல்லாவே வந்து புரஜாதி மக்கள் தான் பேசுறாரு. அவர் டிரான்சிஷன் எங்க நடக்குது சொல்லி பாத்தீங்கன்னா, எங்க நடக்குதுன்னா, இதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். ஏன்னா 7th நினைக்கிறேன். As you don't hear, I'm going to the Gentiles. As you are not hearing, I am going to the Gentiles. 13:46. Paul and Barnabas answered, we have to speak the word of the God first, since you rejected it and do not consider yourself worthy of eternal life. We now turn to Gentiles. For this is what the Lord has commanded us. I have made you a light for the Gentiles, that you may bring salvation to the earth, ends of the earth. அந்த சைடு நோட்ல எல்லாம் என்ன சொல்லிருக்காங்க? இந்த எஃப் அப்படின்னு போட்டுருக்கல, அதை கிளிக் பண்ணுங்க. Isaiah 49:6 prophecy. ஓகே. இது அங்கேயே சொல்லிட்டாங்க, ஐசையாலயே சொல்லிட்டாரு. இது நிறைவேறுது இதெல்லாம். bring salvation to the ends of the earth அப்படின்ட்டு. அந்த ஜி அப்படின்றது ஜி சொல்றது கிரீக் சிங்குலர். ஓ ஓகே, ஜஸ்ட் லாங்குவேஜ் யூ யுவர்ஸ் யூ. ஓகே. ஐ மேட் யூ சொல்லும்போது சிங்குலர்னா பவுலை குறிக்கிறது, அவரை சொல்ற மாதிரி சொல்றாங்க. When the Gentiles heard this, they were glad and honored the word of the Lord, and all were appointed for eternal life, believed. சொல்லும்போது என்னாச்சு, பேப்டிசம் ஆயிடுச்சு சொல்லி சொல்றாங்க. யாரெல்லாம் பிலீவ் பண்ணாங்களோ அவங்க ஞானஸ்தானம் எடுத்தாங்க. இதுவும் அந்த வீடியோல இருந்துச்சு. ஒண்ணு வந்து மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறது, அதாவது தண்ணீர்ல ஞானஸ்தானம் எடுக்கிறது. இன்னொன்னு வந்து அவங்க பேப்டைஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா என்ன சொல்றது, தண்ணி இல்லாம ஞானஸ்தானம் அப்படின்றாங்க. அப்படிதானே?
அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அந்த கோவிட் டைம்ல வந்து உங்களால யாருமே இதெல்லாம் பண்ண முடியாது. அப்பல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்படின்ற மாரி கேட்பாரு. அந்த வீடியோல. பார்க்கலையே. அது இருந்தது அது. இதுல. ஆமா. அது எப்ப கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 20 நிமிஷம் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா வரும். ஓகே. நான் ஸ்கிப் ஒரு பண்ணி இடத்துல பார்த்தேன். ஆ ஆ. ஒரு 20 நிமிஷம் கிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல கோவிட் இந்த டைம்லலாம் அப்ப யாருமே வெளிய வர முடியாது. தண்ணீல போய் எப்படி ஞானஸ்நானம் எடுத்தீங்க? அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருந்தாரு. ம். ம். அப்போ 2 விதமான ஞானஸ்தானத்த பத்தி பேசுறாங்க. அப்ப இன்னொரு இப்போ வாட்டர் பேப்டிசம் அப்படிங்கிறது பேப்டிசம்னாலே வாட்டர் தண்ணி மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறது தானா? இல்ல வேற வகையான பேப்டிசம்ஸும் இருக்கா? தண்ணினால தான். வாட்டர். பேப்டிசம்னாலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறது தான். ஆமா. ரோமர் 5ஆம் அதிகாரம் பாருங்க. ம்ஹ்ம். ரோமன்ஸ் 5. ம். ம். அது வந்து யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஜென்டில்ஸ்க்கு. ம். அவங்களோட பேச்சுப்படி. ஓகே. ம்ஹ்ம். ஸோ ஆ சாரி 5 டேஸ் 6ல இங்க பாருங்க. வாட் ஷால் வி சே? ம்ஹ்ம். Go on sinning so that the grace may increase. ம்ஹ்ம். But we are those who have died to sin. ம்ஹ்ம். How can we live in it no any longer? ம்ஹ்ம். Or don't you know that ம்ஹ்ம். all of us who were ம்ஹ்ம். baptized into Christ were ம்ஹ்ம். baptized into his death? ம். Okay. We were therefore buried with him through the baptism into the death, ம்ஹ்ம். in order that Jesus, just as Christ was raised from the dead, ம். through the glory of the Father, we too may live a new life. ம். ம். ஸோ அங்க பேப்டிசம் குறிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டெத்தை குறிக்குது. ஓகேவா? ம். அது ஏன் டெத்தை குறிக்க சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க அதாவது சிம்பிளைசேஷன் தான், அது சிம்பாலிக் தான். ஓகேவா? நீங்க தண்ணியில முழுகும்போது முழுமையா வந்து என்ன பண்றீங்க? டெட் உள்ளே போயிடுறீங்க. சர்மோச் ஆயிடுறீங்க. நான் என்னை மறிச்சிட்டேன் சொல்லிட்டு. ஓகேவா? அதை வந்து காட் வந்து கன்சிடர் பண்றாரு. கவர்னண்டா கன்சிடர் பண்றாரு. ஓகேவா? அது பண்ணி நீங்க எந்திக்கும் போது நான் வீட்டு சிருஷ்டி. நீங்க உங்க பழைய மனுஷன் இறந்துட்டான் சொல்றதுதான். அதனாலதான் வாட்டர் பேப்டிசம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரைஸ்ட் எடுத்தாரு. அதே போலதான் வந்து உலகம் வந்து போய் நீங்க ஞானசனம் கொடுங்க. அதான் கொரோனா வீட்லயும் நம்ம பாக்குறது. கோபம் சொல்லி பாக்குறோம். இல்லைன்னா வந்து எல்லாருமே ஞானசனம் கொடுக்கறது. ஓகே. அது எதை குறிக்குதுன்னு சொல்லி மரணத்தை குறிக்குது. நம்ம மறிச்சிட்டோம். இனி நம்ம வந்து உலகத்தோட ஜீவிய ராசி கிடையாது. அதனாலதான் என்ன பண்றாருன்னா பரதேசிகள் சொல்லி சொல்றாரு. இங்க பேதுரு வந்து கூட என்ன சொல்றாருன்னா, அதை நம்ம பார்த்தோம்ல 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல to the God's elect stages of the world சொல்லி போட்டுருக்கு. Okay, to the God's elect exiles scattered throughout the provisions of Pontius, Galatius. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க மட்டும் இல்ல. யாருன்னா ஜூயிஷ் பீப்புள் மட்டும் கிடையாது. இங்க வந்து புரஜாதி மக்களையும் சொல்றாங்க. ஏன்னா புரஜாதி மக்கள் ஆரம்பிச்சதே யார் சொல்லி பாத்தீங்கன்னா கொர்னேலியஸ் வீட்ல இருந்து பேதுரு தான். எல்லாருமே தான் சபை. இல்ல இவங்க சபை சொல்லி சொல்ல மாட்டாங்க. இல்ல காட்ஸ் எலெக்ட் சொல்லும்போது எல்லாரும் சொல்லப்படுவோம். அதனாலதான் எபிஷியன்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்துல என்ன போட்டாங்கன்னா, for he chose us in him before the creation of the world to be holy and blameless in the sight. In love he has predestined us for the adoption of sonship through Jesus Christ in accordance with his pleasure and will, in praise of his glory. அந்த ஆக்சுவலா வந்து பெரிய பிளானே பெரிய திட்டமே வந்து எங்களுக்கு வந்து தெரியாதனால தான் இந்த இது புரியல. சகலமும் என்னதுன்னா கிறிஸ்துவுக்குள் கூட்டப்படணும். ஆக்சுவலா இவங்க கிறிஸ்துவ திருத்துவக்காரங்களா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? கிரைஸ்ட் தேவன் வந்து தனித்தனி ஆள் நபர் சொல்லி தெரியல. எல்லாரும் திருத்துவம் சொல்லிட்டு எல்லாருமே ஒண்ணு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. 2 பேருமே வேற வேற. சோ அது மட்டும் இல்லாதபடிக்கு இங்க கிரைஸ்டோட மகத்துவம், கிரைஸ்டோட விஷயங்கள் ஓகே என்னதுன்னா அவர் வந்து குமரனா இருக்காரு. அவருடைய எல்லா நாமத்துக்கும் மேல உயர்த்தப்பட்டார் சொல்லி பாக்குறோம். அவர் எல்லாத்துக்கும் மேல உயர்த்தப்பட்டாரு. அவர் கூட நம்ம என்ன பண்றோம்? கூட உட்கார போறோம், போறோம் சபைக்கான அழைப்பு. ஏன்னா விசுவாசம் தான். அது மட்டும் இல்லாதபடிக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, யாக்கோபுல ஜேம்ஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? இது வந்து புரிஜதி சாரி இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லி சொன்னாங்கல்ல. எந்த வசனத்தை பத்தி சொல்றாங்கன்னா 2ஆம் அதிகாரத்தை வச்சு சொல்றாங்க. ஜேம்ஸ் 2. இந்த ஆள பேசும்போது நான் கேட்டேன் அந்த ஆள். இங்க பாத்தீங்கன்னா எதுனா show me your faith without deeds.
will show you my faith by my deeds. Okay, அதனால வந்து faith, you foolish person, you want evidence that faith without deeds is useless. அப்போ கிரியை செய்தாதான் அது பலனா இருக்கும் சொல்லி போட்டிருக்கு. ஆனா ரோமர்ல வந்து கிரியை இல்ல சொல்லி போட்டிருக்கு. ஆனா எந்த கிரியை பத்தி பேசிட்டு இருக்காங்க? பாயிண்ட் என்னது? அங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள். ஓகே, கலாத்தியர்ல என்ன சொல்றாங்கன்னா, Galatians 3ல the law was given only for to know what is wrong. இது கரெக்ட் எது தப்பு எது சொல்லி தெரியறதுக்கு கிரைஸ்ட் வர வரைக்கும் அது என்ன இருந்ததா? அது வந்து ஒரு உபாதியா இருந்துச்சு. ஒரே விஷயம், கிரைஸ்ட் வர வரைக்கும் அது வந்து ஒரு உபாதியா இருக்கு. அது எங்க இருக்குன்னா மூணாவது அதிகாரத்துல தான் இருக்கு. இதை பாருங்க, 25ல இருந்து 23 படிக்கிறான். Before the coming of the faith, held in custody under the law, we were not. கலாத்தியன்ஸ் புரிஞ்சது மக்களா? சரி, இஸ்ரேல் மக்களா? ஓகேவா? என்ன சொல்றதுன்னா காமனா சொல்றாரு. ஓகே, we were held under. ஓகே, சபையில வந்து ஜூஸ் இருக்காங்க, ஜென்டில்ஸ் இருக்காங்க. ஓகேவா? அதனால there is neither Jew nor Greek, neither slave nor free, nor male nor female. Okay, for you are all one in Christ Jesus. இந்த பாயிண்ட். ஓகேவா? அவ பாத்தீங்கன்னா அதனால தான் சொல்றாரு, we were all held under custody under law, locked up until the faith was to come, would be revealed. So the law was a guardian until the Christ came, that we might be justified by faith. ஓகேவா? அப்போ now that this faith has come, we no longer under guardian. we சொல்லும்போது யார சொல்றாங்க? ஒட்டுமொத்த சபையை தான் சொல்றாங்க. அதுல ஜூஸ் இருக்காங்க, ஜென்டில்ஸ் இருக்காங்க. ஓகேவா? இவங்க வந்து இது பேசவே தேவையில்லையே, இது எதுக்கு பேசினாரு அப்படின்னா ஜென்டில்ஸ் பேசுறோம்னா? ஓகே, முழுக்க முழுக்க வந்து கிருபை 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 சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். எதுக்காக ரோமன்ஸ்ல வந்து நான் செய்யணும்னு நினைக்கிற செய்ய முடிய மாட்டேது, நியாயப்பிரமாணம் இதை கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு தெளிவா நியாயப்பிரமாணத்தை பத்தி ஃபுல்லா எதுக்கு பேசுறாரு அவருக்கு? ஓகேவா? அது போத் டு ஆல் தி பீப்புள். ஓகே, ஜூஸ் பீப்புளா இருக்காங்க, ஜென்டில்ஸ் இருக்காங்க சொல்லி சொல்றாரு. ஓகேவா? இங்க வந்து நியாயப்பிரமாணம் கொடுக்க பர்பஸ் என்னதுன்னா, இஸ்ரேல் மக்களை பாவிகள் சொல்லி தெரியறதுக்கு நம்மளுக்கு ஒரு ரட்சகர் தேவை. அதனால மனம் திரும்பி அவங்க வந்து ரட்சகருக்காக வெயிட் பண்றதுக்காக தான். ஆனா என்ன பண்ணாங்க, அதுலயே சுயநீதி பட்டு நாங்க நல்லா நீதிமன்கள், நாங்க இதுலயே நீதி அடையப்படின்னு சொல்லிட்டு இன்கார்னேஷன் அளவுல அவங்க திங்க் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ட்ராக் தனியா ஒரு ட்ராக் போயிட்டு இருக்கு. சோ ஆனா கிரைஸ்ட் வந்ததே என்னதுன்னா நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருந்துட்டு அவர் மூலமா உலகத்தை வந்து மரணத்துல இருந்து மீட்கதான். பர்பஸே என்னதுன்னா மரணத்துல இருந்து மீட்கதான். ஆனா ஜெமினி எனக்கு புரியுது என்னதுன்னா வந்து இது வந்து இப்பதான் நீங்க கேக்குறீங்களா, பாக்குறீங்களா? ஏகப்பட்ட இப்படி வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு பக்கமும் ஒண்ணு வந்து இதை எப்படி பாக்குறோம், ஏன்னா பைபிளோட இன்டர்பிரிட்டேஷன் வந்து ரொம்ப வேகா இருக்கிறதுனால நம்ம அது முழுசா புரியுற வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் இது உண்மையா இருக்குமோ, இது இப்படி இருக்குமோ, இது அப்படி இருக்குமோ அப்படின்ட்டு நமக்கும் ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. அப்படிதானே? அதனாலதான் வந்து இந்த இந்த ஒவ்வொரு கான்செப்டும் அவங்க வந்து புதுசு புதுசா நான் பார்க்கும்போது எனக்கு வந்து ஓகே, இதுல வந்து ஒரு வேலை எந்த பகுதி உண்மையா இருக்கு, எல்லாம் உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஒரு இடத்துல அதை பார்க்கும்போதே அவர் முதல்லயே சொல்லுவாரு, எந்த இடத்துலன்னா அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து கிரைஸ்ட் வந்து ப்ராஃபஸியா சொல்லுவார்ல, இந்த இடத்துல ஒரு கல்லுக்கு மேல ஒரு கல் இருக்காது, அந்த டைம்ல எல்லாரும் மலைக்கு ஓடி போயிடுவாங்க, அப்போ வந்து பால் குடிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து கஷ்டமா இருக்கும், சாபத் டைம்ல இது நடக்க கூடாதுன்னு நீங்க வேண்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அந்த இன்சிடென்ட்டை இவங்க என்ன சொல்றாங்க, அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அது வந்து கடைசியில் நடக்க போற விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நம்ம பாக்குறோம். சோ ஒரு சில பகுதிகள் அதுல உண்மை இல்லையா இருந்தாலும் ஒரு சில பகுதி, எந்த பகுதிகள் உண்மையா இருக்கும், அவங்க சொல்றதுல எந்த பகுதிகள் வந்து ஒருவேளை உண்மையா இருக்கும் அப்படின்ற கண்ணோட்டத்துல தான் நான் பாக்குறேன். ஒருவேளை நம்ம பார்க்காத ஒரு விஷயம், ஏதாவது ஒரு விஷயம் அவங்க வந்து ஒருவேளை சொல்லியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். ஆனா என்ன ஆயிடக்கூடாதுன்னா குழம்பிடக்கூடாது. கரெக்ட். ஓகே, அதுதான் வந்து இங்க ட்ராப். அதனாலதான் வந்து என்னதுன்னா, நீங்க போய் ஒருத்தவங்களை வந்து இழுக்கலாம். ஓகே,
நீங்க அதுல விழுந்துடாதீங்க. இத பைபிள்ல யூதால வந்து வார்ன் பண்ணுவாங்க. சோ அதனால என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் இருக்குல்ல, நீங்க பாக்குறீங்களா, இதுல நீங்க வந்து ஸ்ட்ராங் ஆகுங்க. இதுல நீங்க வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன அலை அடிச்சாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, ஏதோ ஒண்ணு இப்ப பாத்தீங்கன்னா உங்களோட இதுவே ஷேக் ஆகுது பாருங்க. ஓகேவா? நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறோம்ல. ஆனா இத கேட்கும்போது உங்களுக்கு வந்து இதாகுது. சோ அப்ப என்ன ஆகுதுன்னா, நீங்க வெல் ட்ரைன்டு, வெல் எக்யூப்ட் ஆகாமல் தான் வந்து அது நெக்ஸ்ட் லெவல். சில பவுலுக்கே வந்து 3 வருஷம் ஆச்சுப்பா. அவரே சொல்றாரு. ஆக்ட்ஸ்ல 9th சாப்டர்ல பாத்தீங்கன்னா, 3 வருஷம் தனியா போயிட்டு சொல்லுவாரு. என்ன காமிக்கிறேன். ஆக்ட்ஸ் 9th சாப்டர். Three days. He got up and was baptized, and after taking some food, he regained the strength. Saul spent several days with his disciples in Damascus. ஓகேவா? இது இவன் இருக்கும்போது கலாத்தியன்ஸ் 1ஆம் அதிகாரம் அங்கதான் வந்து சொல்லுவாரு. I want you to know, brothers and sisters, the gospel I preach is not of human origin. Human origin கிடையாது. ஓகே, நல்லதா போச்சு, இருக்கு கன்ஃபியூஷனே இல்ல. I did not receive it from any man, nor was I taught it. Rather, I received it by the revelation from Jesus Christ himself. For you have heard my previous ways. அதான் சொல்லிட்டு வருவாரு. நான் எப்படி வந்து பத்தின சொல்லிட்டு அப்புறம் என்னதுன்னா, but when God who set me apart from my mother's womb called me by his grace pleased to reveal his son to me so that I might preach him among the Gentiles. My immediate response was not to consult any human being. நான் கன்சல்ட் பண்றது ஹியூமன் பீயிங் போல. I did not go up to Jerusalem to see those who have been apostles before I was, but I went to Arabia. Later I went to Damascus. அரேபியா போயிட்டாராம். அரேபியா எதுக்கு போனாரு? அங்க என்ன இருக்கு அரேபியால? பாலைவனம் இல்ல, மவுண்ட் சினாய், ஹோரேப். அங்க போயிட்டாரு. the mountain of God அந்த இதுக்கு. சோ அதான் அங்க அரேபியா சொல்றாங்க. Then after 3 years என்ன பண்றாரு? 3 வருஷம் கழிச்சு தான் என்ன பண்ணாருன்னா, I went to Jerusalem and get adequate with Kephas சொல்றதா பீட்டர். Stayed with him for 15 days. அப்புறம் தான் பேசுறாரு. பாத்தீங்கன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணாரு. கத்துக்கிட்டு எல்லாத்தையும் கத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் போய் ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சோ உலகத்துல அதான் நான் அலெக்ஸ் பேசிட்டு இருந்தது என்னதுன்னா, உலகத்துல வந்து ஏகப்பட்ட இது இருக்கு. இப்ப நம்ம போறதுதான் கரெக்டா சொல்லி பாத்தீங்கன்னா, அஸ்திபாரம் சொல்லி இருந்ததுன்னா யாரெல்லாம் அந்த அஸ்திபாரத்தை, ஏன்னா பவுல் சொல்ல டைரக்டா போட்டிருந்தது, நான் எங்கேயும் பைபிள்ல எங்கேயும் தேடப்பட்டது அஸ்திபாரம் சொல்லி போட்டிருக்கு. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவே அல்லாமல் வேற ஒருவரும் வேற ஒரு அஸ்திபாரத்துக்கு போட முடியும். அந்த அஸ்திபாரத்தை யாராவது பேசினாங்கன்னா, அப்பா அவங்க கிட்ட நான் வந்து என்ன பண்ணலாம்னா போய் பேசலாம். அஸ்திபாரத்தை பேசாதபடிக்கு அவங்க வேற ஏதாவது பேசிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பவுல் வந்து as we have already said, so now I say again, if anybody is preaching to you a gospel other than the gospel, other than what you accepted, let them be under curse. சொல்றாரு. So என்ன சொல்றாருன்னா, but even if we are an angel from heaven, so preach a gospel other than the one we preach to you, let them be under curse, God's curse. So ஒரே ஒரு காஸ்பல் தான் இருக்கா. சோ அது பவுல் சொன்னா அந்த அஸ்திபாரம் தான். அவங்க பேசுற விஷயங்கள் வந்து அந்த வீடியோல பார்த்த விஷயங்கள் வந்து எதை வச்சு அஸ்திபாரம் இல்ல அப்படின்னு சொல்றீங்க? இதை வச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கிரைஸ்ட் வந்ததுக்கான பர்பஸே எங்க சொல்ல வரல. இந்த கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா, கிரைஸ்ட் அங்க வந்ததுக்கான பர்பஸே கிடையாது. அதுல கிரைஸ்ட் எல்லா மக்களுக்கும் ரட்சிக்கதான் வந்தாரு. ஓகே, யூதர்களுக்கு வந்து சரியா செப்பரேட்டான ஒரு இது, நடுப்பட்ட காலத்துல வந்து
சபைக்கு ஒரு டிஸ்பென்சேஷன் சொல்லி செப்பரேட்டரா வந்து சொல்ல வரல. கிரைஸ்ட் இருந்தாலும் யூதர்களும் இல்லை, கிரேக்கர்களும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றா இருக்கீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆல் இஸ் ஒன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையும் பிரிச்சிடுறாங்க, எல்லாம் செப்பரேட் சொல்லிட்டு. ஓகேயா? சோ அது மட்டும் இல்லாதபடிக்கு இயேசு கிறிஸ்து வந்த நோக்கமே இந்த மரணத்திலிருந்து விடுதலை பண்ணலாம். ஓகே, ஈடுபலி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஆதாமுக்கு இணையா வந்தாரு. அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லா வகையிலுமே. அது ஏதாவது சொன்னாங்களா இங்க? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கிரைஸ்ட் கமிங்? அதான் அந்த அஸ்திபாரத்தோட ஃபர்ஸ்ட் டாபிக். செத்த கிரையில இருந்து மனம் திரும்புதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்டே இதுதான். அதனால எதுல இருந்து மனம் திரும்பணும்? கிரைஸ்ட் எதுக்காக வந்தாரு? ஓகே, ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்த மாதிரி என்ன சொல்றாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. ஓகே, இயேசு கிறிஸ்து வர்றதுக்காக என்ன பண்றாங்க? யுவான் ஸ்தானகர் என்ன பண்றாருன்னா மனம் திரும்பத்துக்கு கேட்டு சுவிசேஷம் ரெடி பண்ணாரு. அப்போ அவர் கூட சேர்ந்து என்ன பண்ணுமா? நம்ம சபையாகணும். அப்போ கிரைஸ்ட் எதுக்கு வந்தார் சொல்ற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கு. அப்புறம் தேவன் யாரு? கிறிஸ்து யார்? நித்திய பெறதுக்கு. ஓகே, அது அறியலன்னா நம்ம நித்திய பெற முடியாது. ஒன்றான மெய்தரையும் நீ அனுப்பின குமாரனை வருகிறது நித்திய ஜீவன் சரி போகிறோம். ஓகே, அப்புறம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஞானஸ்தானமே இல்ல சொல்றாங்க. ஓகே, ஞானஸ்தானம் அஸ்திபரம் அது. ஓகேவா? கைகளை வைக்குதல், பரிசுத்தாவி வரங்கள் எப்ப கொடுக்கப்படுது, எப்படி கொடுக்கப்பட்டது, இவ பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டிருக்கு, அதோட வேலை என்னது? ஓகேவா? அடுத்து 5வது மரித்தோரின் உயிர்த்தெழுதல். எல்லா மக்களுக்கும் உயிர்த்தெழுதல் இருக்கு. இவங்க நரகம் இருக்கு சொல்றாங்க. ஓகேவா? அப்புறம் 6வது நித்திய நியாயத்தீர்ப்பு சொல்லும்போது அது வந்து தேவனுடைய ராஜ்யத்துல எண்ட்ல வந்து செகண்ட் டெத் இல்லைன்னா வந்து அக்னி கடல்ல வந்து அழிக்கப்படுது சொல்லி வரும். இதுதான் காட் பிளான், ஒட்டுமொத்த பிளான். ஓகே, சோ இதுல வந்து ஓரளவு ஒரு 50% ஆச்சும் சொல்றவங்க யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஆட்கள் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல ஜெகோவா விட்னஸ் இவங்க சொல்லுவாங்க. ஆனா இந்த மேல இதெல்லாம் டேட்ல தப்பு இவங்க சொல்லுவாங்க. ஆனா வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே இவங்க வந்து நரகத்தை நம்ப மாட்டாங்க. ஓகே, ஆவி ஆத்மா சரீரம் வந்து கிடையாது சொல்லுவாங்க, ஆத்மா கிடையாது சொல்லுவாங்க. அப்புறம் வந்து செகண்ட் கமிங் அந்த இதுல வந்து இது இருக்கு, அது ஆனா ஹையர் டாக்டர். ஓகே, அஸ்திபாரம் சொல்றது மட்டும் நான் பாக்குறேன். ஓகே, சோ அப்படி பார்க்கும்போது ஒரே ஒரு தேவதை சொல்லுவாங்க, ட்ரீட்டி நம்ப மாட்டாங்க இவங்க. ஓகே, ஒன்லி ஒன் காடு. இயேசு கிறிஸ்து வந்து ஏஞ்சல் சொல்லுவாங்க, மைக்கேல் த ஆர்க் ஏஞ்சல். குமாரன் சொல்லுவாங்க, தத்தெடுக்கப்பட்ட குமாரன் சொல்லுவாங்க. அந்த பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் சொல்ல மாட்டாங்க அது. ஆனா மோஸ்டா இதுல பேசிக்கா அடி வாங்குறது என்னதுன்னா நம்மளும் நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற சொல்றோம். கடைசியா சுயக்கிரி நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவோட நீதியை கழட்டி வச்சுட்டு நம்ம கடைசியில வந்து பியூரிஃபை ஆகணும். இயேசு கிறிஸ்துக்குள்ள மாறணும். சொல்ல நம்ம சுத்திகரிக்கப்படணும். பாவம் செய்யக்கூடாது, தப்பு செய்யக்கூடாது, பரிபூர்ண ஒரு சுத்தமான ஒரு கிரீச்சரா நம்ம இருக்கணும். சொல்றது அது ஒரு காலத்துலயும் முடியாது. விதர்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும். ஓகே, அதுக்காக தான் இன்கார்னேஷன் எல்லாம் பண்றாங்க ஒண்ணு. மறுபிறப்பு எல்லாம் பிறந்து வந்து சொல்றாங்க. இதோட முடிச்சுக்கலாம். இருக்குல்ல? இப்போ இந்த இன்சிடென்ட் நேத்து நீங்க அப்லோட் பண்ண அந்த வீடியோ தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். இது அந்த கிளாஸ் லாசரோட கதை, லாசரு அப்ரஹாம் அந்த அந்த இன்சிடென்ட் விளக்கம் கொடுத்துட்டு இருந்தீங்கல்ல, தனி வீடியோ. ஆமா அதை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா மத்தேயு 15:24 அதுல வந்து கிரைஸ்டே ஒரு இடத்துல சொல்றாரு, நான் வந்ததோ இஸ்ரவேல் மக்களுக்காக தானே வந்தேன். அப்போ பிள்ளைகளுக்குள்ள அப்பத்தை நான் எடுத்து நாய்களுக்கு போட முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இப்போ இந்த இடத்துல ஏன் ஸ்பெசிஃபிக்கா இஸ்ரேலுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவரோட வந்த நோக்கமே வந்து எல்லாருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கணும், எல்லாரையும் மீட்கணும் அப்படின்ற ஐடியா இருக்கும்போது இந்த இடத்துல ஆனா ஏன் ஸ்பெசிஃபிக்கா நான் இஸ்ரேலுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல எதை மீன் பண்றாரு? அதாவது ரட்சிப்பே இஸ்ரேலுக்காக தான் வந்துச்சு அப்படின்னு மீன் பண்றாரா? இல்ல அவர் செய்யற அந்த மிராக்கிள்ஸ் எல்லாம் வந்து வெறும் இஸ்ரேல் மக்களுக்காக தான் நான் செய்யணும்னு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரா? இல்ல என்ன மீன் பண்றது? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கிரைஸ்ட் வந்து மேத்யூ 4:17 வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா மன திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு.
Okay, 4:17. Okay. Began to preach. From the time on, Jesus began to preach. Repent, for the kingdom of God is near சொல்றாரு. நான் நியர் என்ன ஆச்சு 2000 வருஷம் ஆச்சு ஒன்றும் வரல. ஆனா எதுக்கு அந்த நியர் சொன்னாரு சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்கு நான் வந்துட்டேன் அடுத்து தேவன் ராஜ்யம் வரும் சொல்லி தான் அவரே என்ன பண்ணாரு எதிர்பார்த்துட்டு இருந்தாரு, நினைச்சிட்டு இருந்தாரு. ஓகேவா? அப்போ இந்த நியர்க்குள்ள யார் இருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள். இவங்க மூலமா ராஜ்யம் கட்டப்படும் சொல்லி சொல்றது அவரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. ஓகேவா? இது மிஸ்ட்ரி சொல்றது வந்து காடுக்குள்ள மறைஞ்சிருந்தது சபை. அது அப்புறம் தான் வெளிவதுதான் ஹிடன் மிஸ்ட்ரி. அதான் நம்ம என்ன பண்றோம்னா கொலோசியன்ஸ்ல 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஓகே, அது மிஸ்ட்ரி ஹிடன் காட்ஸ் பார்க்கிறோம். பாருங்க, இங்க இருந்து படிக்கிறா. Now I rejoice in what I am suffering for you, and I fill up in my flesh what is still lacking regarding the Christ's affliction for sake of his body, that is the church. I have become its servant by the commission God gave me to preach to you the word of God in its fullness. Okay, the mystery that has been kept hidden for ages and generations. Okay, but it is now disclosed to the Lord's people. To them, God has chosen to make known among Gentiles the glorious riches of this mystery, which is Christ in you, the hope of glory. Okay, he is the one we proclaim, admonish and teaches everyone with all wisdom, so that we may present everyone full mature in Christ. Okay, அவ பாத்தீங்கன்னா இங்க ஒரு மிஸ்ட்ரி வந்து இருக்கா, hidden for ages and generations, but is now disclosed to the Lord's people. இந்த மிஸ்ட்ரி வந்து யாருக்குள்ள இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா hidden in God. Okay, it has been hidden inside God சொல்லி போடுறோம். அது அப்புறமா தான் வெளிப்பட்டது சொல்லி போடுறோம். இதை பத்தி தான் வந்து அடுத்த சாப்டர்லயே 2ஆம் அதிகாரத்திலே வந்து பேசுவாரு. இதை பார்த்தா அது வந்து நான் சொல்ல வரது கிளியர் ஆயிடும், உங்களுக்கு புரிஞ்சிடும். In order that they may know the mystery of God, namely Christ, in whom all riches and treasures, wisdom and knowledge. So இந்த கிரைஸ்ட்குள்ள இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 1 பேதுருலயே வந்து போட்டிருக்கோம். 1 Peter 1. Okay. Concerning the salvation, the prophets who spoke of the grace that was to come. Grace na என்னது பிரஜாதி மக்களுக்கு அவங்க கான்டெக்ஸ்ட் படியே. அவங்களுக்கு வந்து என்னது ஃபெய்த், இது வந்து கிரேஸ். ஓகேவா? comes to you, searching intently and with great care, trying to find out யார் prophets எல்லாம் find out பண்ணாங்க, find out the time and circumstances to which the spirit of the Christ in them were pointing them. When he predicted the suffering of Messiah and the glory that would follow, it was revealed to them that they were not serving themselves but to you. When they spoke of the things that have been told to you, that those who have preached the gospel to you by the Holy Spirit sent from the heaven, even angels long to look into these things. அப்ப இங்க என்ன சொல்ல வராங்க, இந்த கான்டெக்ஸ்ட் படி நம்ம பாக்குறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஓவராலா இயேசு கிறிஸ்து தேவன் ராஜ்யம் அப்பயே வந்துருந்தா நினைச்சாரு. இஸ்ரேல் மக்கள் ராஜ்யத்தை கொடுக்க போறீங்களா சொல்லி கேட்கிறாங்க. ஓகேவா? அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, எப்ப வந்து இத்தனை தடவை உன்னிட்ட எதுனா மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, கோழித்தின் குஞ்சுகளை சேர்க்கும் விதமாய் எத்தனை தடவை நான் என்ன பண்ணேன், எனக்கு கூட்டி சேர்க்க விருப்பமா இருந்தேன். எஸ்லேமே you who will kill the prophets, stone those who sent to you. How often I have longed to gather you children together and the hen under my wings. You are not willing. Look, your house will be left to you desolated. சொல்லிட்டு அடுத்தபடியா 24ஆம் அதிகாரத்துல டெசோலேஷனோட ப்ராஃபஸி சொல்லிடுறாரு, அழிக்கப்படும் சொல்லிடுறாரு.
அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, கீழே வந்து அந்த நாளையும் எப்போ வந்து இந்த உலகம் இந்த தேவனுடைய ராஜ்யம் வரும் இல்லைன்னா இது வரும் சொல்றது வந்து, பட் த டே அட் த ஆர் நோ ஒன் நோஸ், நாட் ஈவன் த ஏஞ்சல்ஸ், நெவர் நார் த சன், பட் ஒன்லி த ஃபாதர் நோஸ். இப்போ கிங்டம் வரும் சொல்லிட்டு, இந்த உலகம் அழிஞ்சிட்டு கிங்டம் வரும் சொல்றது. ஓகேவா? எப்ப சொல்றாரு? இஸ்ரேல் மக்கள் மீதல் சொல்றாரு. ஓகேவா? அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னதுன்னா, தேவன் ராஜ்யம் சமயமா இருக்கு சொன்ன விஷயம் மாறி என்ன ஆச்சு சொல்லி பாத்தீங்கன்னா, கிங்டம் வந்து எப்போ வரும் சொல்றது வந்து தேவனுக்கு தான் தெரியும் சொல்லி சொல்றாரு. மனுஷனுக்கு தெரியாது சொல்லி சொல்றாரு. ஓகே, ஹெவன் அண்ட் டிஸப்பியர் அவர விஷயம் வந்து எப்போ நடக்கும் சொல்லி எனக்கு தெரியாதுப்பா, தூதர்களுக்கு தெரியாது, ஒன்லி ஃபாதர் நோஸ் சொல்லி சொல்றாரு. அதனாலதான் வந்து பேதுரு வந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தது பேர் கேட்கிறாரு. ஒன்ல வந்து இப்ப ராஜ்யத்தை கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்கும்போது அப்போ கிரைஸ்ட் சொல்லுவாரு, லார்ட் ஆர் யூ அட் திஸ் டைம் கோயிங் டு ரீஸ்டோர் த கிங்டம் ஆஃப் இஸ்ரேல்? அதான் முடிஞ்சிச்சுல, நீங்க தான் உயிர்த்தெழுந்தீங்களா, அதான் நாங்க வெற்றி பெற்றப்ப நம்ம ராஜ்யத்துக்கு போயிடலாம், ராஜ்யம் ஆரம்பிச்சு சொல்லி கேட்கிறாரு. ஓகேவா? Said to them, it is not for you to know the time and date the Father has set by his own authority. அவர்களை ஒப்படைச்சாரு. ஓகே, தேவனுக்கு தான் தெரியும்பா, எனக்கு தெரியாது. அப்போ கிரைஸ்டுக்கு என்ன புரிஞ்சிருந்தது சொல்லி பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல கிங்டம் ஆஃப் காட் இஸ் நியர், கிங்டம் ஆஃப் காட் இஸ் நியர் சொல்லும்போது அத இவங்க மூலமா தான் ஆரம்பிக்கிறது சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். அதனாலதான் இஸ்ரேல் வீட்டாருக்கே வந்த மனம் திரும்பி ரெடியா, அதனாலதான் ரெடியா ஆக்குறதுக்காக யுவாசனை ஆரம்பிச்சாங்க. வழி ஆயத்தப்படுத்துறதுக்காக என்ன பண்றாங்க, கூப்பிடும் குரல் சொல்லி பண்றோம். ஓகேவா? ஆனா என்ன ஆயிடுச்சு, இயேசு கிறிஸ்து வந்து நியாயப்பிரமாணத்தை வந்து நீக்கிட்டு விசுவாசத்தை கொண்டு வரும்போது, நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிட்டு இருந்த மக்களால விசுவாசத்தை வந்து முடியல. அப்ப என்ன ஆயிடுச்சு, அதுவும் இடர்குறை கல்லாயிட்டு அப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா உள்ள நுழைய உள்ள சொல்லி போடுறோம். அது ரைட்டு. இப்ப இல்ல இல்ல நீங்க சொல்ற கான்டெக்ஸ்ட் புரியுது. அதாவது கிறிஸ்துவுக்கே இது வந்து ஒரு கட்டத்துல புரியாம இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்து அவரே சொல்றாரு, இல்ல இது வந்து பிதாவுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இதை இப்படி பாருங்க. அதாவது கிறிஸ்துவுக்கு வந்து பழைய ஏற்பாடோட ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் நல்லா தெரியும். ஏன்னா பல இடங்கள்ல அவரே ப்ரீச் பண்றாரு. எசாயாவோட வேர்ஸ் எல்லாம் கோட் பண்ணியும் ப்ரீச் பண்றாரு. அப்படி இருக்கும்போது நம்ம இப்பதான் பார்த்தோம், ஒசேயால வந்து ஏற்கனவே ஜென்டைல்ஸ் உள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படிதானே? சோ அதுவே ஒரு அறிகுறியா இருந்திருக்கணும். அப்படிதானே? ஏன்னா அவர் ப்ரீச் பண்ணிட்டு இருந்த டைம்ல ஜென்டைல்ஸ் இன்னும் உள்ள வரல. இன்னமும் அவர் வந்து யூதர்களுக்கு தான் அதை வந்து எல்லாத்தையும் ப்ரீச் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிதானே? இப்போ ஜென்டைல்ஸே உள்ள வரல அப்படிங்கும்போது அப்ப இன்னமும் அந்த டைம் வரல அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படிதானே? அப்ப அதை எப்படி நம்ம வந்து இத இந்த டைம்ல என்ன கனெக்ட் பண்றது அப்படின்றதான் புரியல. எல்லாம் அங்கதான் குழப்பமா இருக்கு. ஏன்னா அவருக்கும் வந்து ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதான் என்ன பாயிண்ட் சொல்லி பாத்தீங்கன்னா, எங்கேயுமே வந்து தேவன் வந்து எப்ப ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் சொல்லி சொல்லப்படல. அப்பாயிண்டட் டைம் சொல்லி வரும் சொல்லி பழைய ஏற்பாடு சொல்லப்படல. ஓகேவா? கிரைஸ்டோட சஃபர் ஆவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மகிமை வருது கிரைஸ்டோட சஃபரிங் மூலமா. அதுல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க ரட்சிக்கப்படுவாங்க சொல்லி சொல்லுவாங்க. ஈவன் வந்து பவுல் வந்து பிரஜாதி மக்கள் கிட்ட வந்து சுவிசேஷ அறிவிக்கும் கோவப்படுறாங்க யூதர்கள். ஏன்னா நாங்க தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், எங்களை விட்டு நீங்க எப்படி வந்து பிரஜாதி மக்கள் கிட்ட போவீங்க? ஓகேவா? அதே மாதிரிதான் வந்து பவுலும் பாத்தீங்கன்னா வந்து பக்தி வைராக்கியமா இருந்தாரு. ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது என்னன்னா, பைபிள் வேதாகமத்தை படிச்சவங்க அவங்க எல்லாமே தெரிஞ்சவங்க என்னதுன்னா, இந்த கிங்டம் ஆஃப் காட்னாலே வந்து அது யார் மூலமா வரணும்னா இஸ்ரேல் மக்கள் மூலமா தான் வரணும்னு சொல்றதுதான். ஏன்னா அப்படிதான் வந்து ப்ராஃபசிஸ் எல்லாமே இருக்கு. ஓகே, ஆனா இந்த ரகசியம் என்னதுன்னா, யூதர்களும் இருப்பாங்க, அதெல்லாம் புரஜாதி மக்கள் இருப்பாங்க சொல்றது வந்து அவங்களால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஓகே, தட் இஸ் கெப்ட் ஹிடன் இன் காட் மட்டும் தானா. அதனால ஸ்பெசிஃபிக்கா பாக்குறது என்னதுன்னா, இட் இஸ் ஹிடன் இன் காட், நாட் ஈவன் கிரைஸ்ட். அதனால தான் இந்த ரகசியம் வந்து ஹிடன் இன் காட் சொல்லி போட்டிருக்கு. இதான் இங்க நான் போட்டா கூட பாருங்க, hidden in God, that Gentiles will be partaker.
எஃபிஷியன்ஸ்லயே இருக்கு. ம்ஹ்ம். Indian Ministry simplifies that the Gentile should be the fellow heir. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஸோ ஹிடன் மிஸ்ட்ரி சொல்லும்போது இது எங்கேயுமே வந்து இந்த ரகசியம் வந்து வெளிப்படல அங்க ம்ஹ்ம். யாருக்குமே. ஓகே, இட் இஸ் ம். அவர் சொல்லிட்டு போறது வந்து எங்கேயுமே ம்ஹ்ம். வந்து தெரியல. ம். இட் ஹஸ் பீன் ரிவீல்ட் டு மீ சொல்லி யார் ம். சொல்றாருன்னா பவுல் சொல்றாரு. ம். எனக்கு இப்ப புரிஞ்சிச்சு ம். சொல்லிட்டு யுரேக்கா சொல்லி அந்த ம்ஹ்ம். மொமெண்ட் இருக்கு பாத்தீங்களா? ம். ம். காட் என்ன பண்றாருன்னா அந்த ப்ராஃபஸில எழுதிருக்காரு. ம். அதெல்லாம் சொல்றோம் பாக்குறோம்ல. ம்ஹ்ம். இதுனா வந்து 1 பீட்டர், ம். 2 பீட்டர் 1 ம். the prophecy is ம்ஹ்ம். never has its origin in ம். the human will, ம். but the prophets through the human though humans ம். spoken from God as they were carried ம்ஹ்ம். along by the Holy Spirit. ம்ஹ்ம். ம். ஓகேவா? ஹோலி ஸ்பிரிட் அவங்களுக்குள்ள இறங்குமதி. ஹோலி ஸ்பிரிட் சொல்லும்போது யாரோட ஆவி? ம்ஹ்ம். ஸ்பிரிட் சொல்லும்போது தேவரோட ஆவி. ஓகேவா? ம். அவங்களுக்குள்ள வரும்போது அவங்க தான் என்ன பண்றாங்கன்னா பேசினாங்க, எழுதினாங்க. ம்ஹ்ம். ஓகேவா? டைரக்டா ம். கம்யூனிகேஷன் வந்து டைரக்டா இவங்களுக்கும் ஹோலி ஸ்பிரிட்டுக்கும் ம்ஹ்ம். இவங்களுக்கும். ம். ஓகே, தேவனுடைய உள்ளந்திரியங்களை என்ன பண்றாங்கன்னா அதை ம்ஹ்ம். வந்து எழுதுறாங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகே, who knows ம். the heart of God? ம். only the spirit சொல்லி பார்க்கிறோம். அது கூட நம்ம வசனம் படிச்சோம்ல. ஆமா. ம். இதை நான் 1 கொரிந்தியர் இல்ல, 1 ம். கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். அதுல பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, ம்ஹ்ம். these are the things God has revealed to us ம்ஹ்ம். by His Spirit. ம். Spirit ம்ஹ்ம். searches all the things, even the deepest things of God. For who ம். knows the plan person through ம். except His own Spirit. அது ம். மாதிரி பார்த்தீங்கன்னா, we know the same way no one knows the thoughts of God except the Spirit of ம்ஹ்ம். God. இப்ப ம்ஹ்ம். Spirit of God வந்து என்ன பண்ணுதுன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. ம். ஆனாலும் வந்து இது ஒரு ஹிடனா இருந்தது. அதனால ஹிடன் ம்ஹ்ம். மிஸ்ட்ரி சொல்லி ம்ஹ்ம். போட்டுருக்காங்க. ம்ஹ்ம். பரிசுத்த மூலமா கொடுக்கப்பட்டிருந்தாலும் ம்ஹ்ம். ம்ஹ்ம். அது ஏற்ற வேலையில வந்து என்னதுன்னா அப்பதான் அவங்களுக்கு ம்ஹ்ம். மண்டிகை ஸ்ட்ரைக் ஆகுது. டச்சக். ம்ஹ்ம். அப்பாவும் இதெல்லாம் சொன்னது இதுக்காக தான் நான் சொல்லிட்டேன். இட் இஸ் நாட் நோன் டு எனிஒன் எல்ஸ். ம்ஹ்ம். அந்த ஆர்குமெண்ட் அப்படியே அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இப்பதான் நம்ம ஒரு இடத்துல பார்த்தோம். அது அது எங்கன்னு நீங்களே சொல்லுங்க. அதாவது கிழக்குல இருந்தும் மேற்குல இருந்தும் எல்லாரையும் சபையா கூட்டி சேர்ப்போம் அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னது யாரு? பவுல் சொன்னாரா? இல்ல கிரைஸ்ட் சொன்னாரா? கிரைஸ்ட் சொன்னாரு. அப்படிதானே? அவர் அதை எங்க சொன்னாரு? அந்த வசனத்துக்கு போங்க. மேத்யூ. மேத்யூ 11 நினைக்கிறேன். East, West. Sorry, Luke 13. Luke 13. ஓகே. நம்ம இப்ப என்னன்னா எனக்கு இந்த டைம்லைன் கம்பேர் பண்ணணும். எப்படின்னா இப்ப மத்தேயு 15ல வந்து ஒரு டைம்லைன்ல சொல்றாரு. லூக் 13ல இது ஒரு டைம்லைன்ல வருது. அதுதானே? 13:29. அப்போ இந்த இடத்துல அவர் வந்து இது மீன் பண்ணும்போது ஜென்டைல்ஸும் உள்ள வர்றாங்க அப்படின்றதானே மீன் பண்ணாரு. அதனால தானே வந்து கிழக்குல இருந்து மேற்குல இருந்து எல்லாரும் வர்றாங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இது எந்த டைம்ல சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? So இதுக்கப்புறம் என்ன நடக்குது? Today and tomorrow I must walk. Today and tomorrow I must walk. Okay, 33. 33. இதெல்லாம் போட்டு go tell the fox சொல்லிட்டு யார சொல்றாங்கன்னா அந்த இவனை சொல்றாங்க. இது இங்க 13:29 நடக்குது. People will come from east and west, north and south and take part in the இது வந்து பாத்தீங்கன்னா லூக் எதுல வருது? இது 13:29 நடக்குது. லூக் 13:29. At the same time, Pharisees came to Jesus and said to him, Herod wants to kill you. Herod wants to kill you.
சொல்லி சொல்றாரு. அப்பா அவர் என்ன சொல்றாருன்னா, ஐ வில் கீப் ஆன் டிரைவிங் அவுட் டீமன்ஸ் டுடே அண்ட் டுமாரோ. அண்ட் தேர்ட் டே ஐ வில் ரீச் மை கோல். I am in any case, I must press on today and tomorrow. And the next day, for sure, no prophet can die outside Jerusalem. என்ன அர்த்தம்? பாருங்க 33 ஜெருசலேமே யூ ஹூ கில் தி ப்ராஃபட்ஸ். அங்க மத்திய 23 சொன்னது. ஓகே, இங்க நடக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா அட் த டைம் அந்த ஈவென்ட் அந்த இதுல ஓகேவா. அப்போ எந்த டைம்ல சிச்சுவேஷன் நடக்குது இது? இது வந்து கிட்டத்தட்ட அவரோட அந்த வரும்போது 2 days இருக்கு. அந்த கடைசி நாள் அப்படிதானே? கடைசி 3 நாள் இருக்கு அவரோட குரூசிஃபிகேஷனுக்கு முன்னாடி. ஓகே, அப்ப ஆனா இது வந்து குருத்தல் ஞாயிறு இந்த சண்டே. கரெக்ட். சண்டே என்ட்ராவது. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் எந்த வசனம் சொல்றாரு? நார்த்ல இருந்து சவுத்ல இருந்து மக்கள் எல்லாரும் வந்து சேருவாங்க அப்படின்னு 29ல சொல்றாரு. சோ ஆனா மத்தேயு 15ல நடந்தது வந்து இதுக்கு முன்னாடி நடந்தது. அதுதானே? இதுக்கு ரொம்ப முன்னாடி நடந்துருச்சு. மத்தேயு 15ல நடந்தது. ஒரு நிமிஷம். 15:24ல நடந்தது பாத்தீங்கன்னா, இதுக்கு ரொம்ப முன்னாடியே நடந்திருக்கும். ஏன்னா இந்த இன்சிடென்ட்ல இருந்து குரூசிஃபிகேஷனுக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு வருஷம் இருந்திருக்குமா? இது முன்னாடி ரொம்ப முன்னாடி இருந்தது. ஓகேவா. இது ஜெருசலேம் வந்து 21ஆம் அதிகாரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இது போறாங்க. ஆக்சுவலா மேத்யூ வந்து எந்த இது வந்து ஆர்டர்லயே எழுதல இவர். ஓகே. ஓகே, லூக் தான் நீங்க பாத்தீங்கன்னா லூக் 1ஆம் அதிகாரம். லூக் 1 நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரிலேட் பண்ணலாம். ஏன்னா அவரே சொல்லுவார். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா நான் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எழுதிருக்கேன் சொல்லிட்டு. So many have undertaken to draw up an account of the things that has been fulfilled among us, just as they were handed down to us by those who from the first were eyewitness and servants of God. Eyewitness and servants of God. With this in mind, since I myself have carefully investigated everything from beginning, I too decided to write an orderly account for you, most excellent of K plus. சொல்றது பரிஜதி ஆகுறாங்க. K plus சொல்றது ஒரு கிரேக், so that you may know the certainty of the things you have been taught. So இத நீங்க வந்து ரிலே பண்ண டைரக்டா இது வந்து ஆர்டர்லியா இருக்கு. அதனால தான் லூக்கும் பாத்தீங்கன்னா ஆக்ஷன் பாத்தீங்கன்னா ஆர்டர்லியா இருக்கும். ஓகே, இந்த பிரைஸ் என்ன நடந்துச்சு. ஓகே. ஸோ மத்தேயு எழுதுனது வச்சு ஆனா அப்போ இதே விஷயம் மத்தேயுல 15ல சொல்லியிருக்க அதே விஷயம் லூக்ல சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? லூக்ல காரணிஸ்தி பத்தியா? ஒரு நிமிஷம். இல்ல ஒரு நிமிஷம், இது எல்லாத்தையும் கோர்ஸ் பண்ணிருக்கேன். ஆமா, ரொம்ப நிறைய ஆயிடுச்சு. ஆமா, ஒண்ணுமே இங்க எம்பி எல்லாம் கவிக்குது பாருங்க. ஓகே, ஜீசஸ் மத்தேயு 15ல சொல்லப்பட்ட அந்த உமன் தானே? ஆமா, கானானிய ஸ்திரீ தானே அது? கானானிய உமன். மேத்யூல மட்டும் தான் இருக்கு. மேத்யூல மட்டும்தான் இருக்கா? லூக் 18 வந்துருச்சு. சோ கீழே என்ன போட்டிருக்கா? லூக் 1 போட்டிருக்கு 126. என்னடா பண்றீங்க? லூக் 18. சரி பார்க்கலாம். ஏன்னா எந்த பர்சிஸ்டன்ட் உமனை பத்தி போட்டிருக்கு வேற. இது ஒரு ஓமையை சொல்றாங்க. இது என்னது? அதுக்கு மேல ஒன்று இருக்கு, அது என்னது? இதுதான் வந்து மேத்யூ. ஓ, இது மேத்யூ. ஓகே, ரெண்டுத்தையும் போட்டுருக்கு.
ஓகே. அப்படி சொல்லிட்டாங்க. ஆனா இது 2ம் ஒண்ணு கிடையாதுல்ல? நம்ம ஒண்ணும் கிடையாது. கானான் நியூ மாதிரி இது வந்து பெர்சிஸ்டன்ட். ம்ஹ்ம். உமன் மட்டும் சர்ச் பண்ணி இது பண்ணிருக்கீங்க. ஜஸ்டிஸ். He was a woman and prostitute or மேரியா. இது வேற யாரையோ பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆமா. மேரி மக்தலினாவா கால் கழுவாக்கல. அது இதுல மட்டும் தான் இருக்கு. ஓகே. ஓகே. இந்த 2 இன்சிடென்ட்டையும் நம்மளால கம்பேரே பண்ண முடியாததா? ஆமா. எப்ப நடந்ததுன்னு சொல்லிட்டு அது ஒண்ணு வேணா என்னதுன்னா இது மிடில் நடந்திருக்கும். ஆனா வந்து கம்பேர் பண்ண முடியாது கண்டிப்பா. ஏன்னா வந்து அவர் ஆர்டர்லயே எழுதல. லூக்கும் இத பத்தி எழுதாதனால. ஒருவேளை ஜான் எப்படி எழுதியிருப்பாரு? ஜான் இதெல்லாம் எழுதல. ஜான் காரணம் ஒரு கல்யாணம் எழுதியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் மிராக்கிள் சொல்லிட்டு அது யாருமே எழுதல. 3 பேருமே எழுதல. எப்படி ஜானுக்கு தெரிய வந்துச்சு? ஜான் ரொம்ப யங்கான ஆள் இல்ல? ஆமா. அவர் என்ன பண்றாருன்னா ஸ்டார்டிங்ல இன்சிடென்ட் எழுதுறாரு. டக்குனு கடைசியில இன்சிடென்ட் போயிடுறாரு. ஓகே. கால் கழுவுறதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஈவென்ட்ல எங்கேயுமே போட்டிருக்காது. அதுலதான் இருக்கும். ஜான்ல தான் இருக்கும். அவர் என்னதுன்னா ஸ்டார்டிங் யாருமே எழுதாத விஷயங்கள் அது எழுதிருக்காரு. அதாவது கடைசியில நடந்த ஈவென்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா 11 ஃபுல்லா போயிட்டு இருக்கும். அதுதான். ஓகே. நிறைய விஷயம் அதுல வந்து இதாவாது. இந்த டைம் லைனை கம்பேர் பண்ணா ஒருவேளை நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு நான் பார்த்தேன். ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு இது டைம் லைன் நம்மளுக்கு தெரிய பாக்குறது என்னன்னா கண்டிப்பா இது கார்னலைஸ் 3 சொல்றது வந்து சிம்பிள் என்னோட லாஜிக் படி நான் இது பண்றேன். இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா தியர் அண்ட் சீதோர். ரீஜியன் ஆஃப் தியர் அண்ட் சீதோர் கார்னலைஸ் ஓகேவா. இயேசு கிறிஸ்து இங்க வந்து நடந்தது பாத்தீங்கன்னா ஜெருசலேம் பக்கத்துல. ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரேல் மேப் ஜீசஸ் டைம் சொல்லி போட்டோம்னா தீர் அண்ட் சீதோர் எங்க இருக்கு? இங்க இருக்கு. எல்லைக்கு மேல. எருசலேம் வந்து இங்க இருக்கு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் அங்க இருந்திருக்காரு. பண்ணிருக்காரு. ஓகே. அங்க எப்ப கலிலேயா போனாரோ அங்க இருந்து மேல போயிருக்காரு. சோ முதல்ல வந்து அப்ப வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாரு. நான் கடைசி அவரோட இதுக்கு வரும்போது குரூசிஃபிகேஷன் டைம் வரும்போது எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதான் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு. ஓகே. சோ அவருக்கே ஒருவேளை அந்த டைம் பீரியட்ல ஒருவேளை அவருக்கும் ரிவீல் ஆயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு. ஆமா. அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா அந்த கிங்டம் ஆஃப் காட் வந்து எப்ப வரும் சொல்லி தேவனுக்கு வருது தெரியும் சொல்லி சொல்றாரு. அவர் மேல ஏறதுக்கு கூட சரி, அவர் பூமியில அது மேட்ச் 24ல சொல்லும்போது சரி. புரஜித் மக்கள் வர வந்தா சொல்ற அந்த கான்டெக்ட் வந்து புரிஞ்சிருது அவரு. ஏன்னா அவர் கொஞ்சம் பிரில்லியண்டா விஸ்டம் இல்ல, பயங்கர விஸ்டம். அதனால அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன். அது பவுலுக்கு வந்து இயேசு கிறிஸ்து ரிவீல் பண்ணவனு தான் புரியா இருக்கு. ஓகே. சோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ரிசரக்ஷன் நடந்துச்சு. ரிசரக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிரைஸ்ட் வந்து 40 நாள் இங்க இதுல பூமியில இருந்தாரு அப்படின்ற மாதிரி பாக்குறோம். ஏன் வந்து 40 நாள் அந்த 40 நாள்ல அவர் என்ன பண்ணாரு, அவரோட டீச்சிங்ஸ் என்னவா இருந்துச்சு அப்படின்றத பத்தி எங்க எழுதியிருக்காங்க? யாராவது அதை வந்து பிரீஃபா கவர் பண்ணிருக்காங்க? டீச்சிங் சொல்லும்போது 2 இடத்துல தான் இருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா 1 Peter 3ல வந்து பாத்தீங்கன்னா ஆதி வெண்பை கத்துக்கலாம் தூதர்கிட்ட பிரசங்கம் பண்ண சொல்லி போட்டிருக்கு. அது எப்ப அவர் ரிசரக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் கிடையாது. அது உயிர்த்தது பிறகு. அப்படியா? எங்க போட்டுருக்கு? ஆமா, படிங்க. அங்க 18 For Christ also suffered once for sin, the righteous for the unrighteous, to bring you to God. He was put to death in body, but made alive in spirit. Alive in spirit என்னாச்சு? உயிர்த்தெழுந்தாரு. ஓகே. ஆவிக்கு சரீரத்துல தான் இருக்காரு. அதனால தான் அவர் சுத்தி துணியெல்லாம் அங்கேயே இருக்கு. ஓகேவா? After being alive, ஓகேவா? He went and made proclamation to the present spirit. ஓகே. ரிசரக்ஷன் ஆஃப்டர். ஓகேவா? ஏன்னா செத்து போனவங்க உயிரோட திருப்பி இது பண்ண முடியாதுல்ல. மரித்தோர் ஒன்று மரியார்கள். ஓகே. அதான் நித்திரைனா மிஞ்சிச்சு. 3 நாள் இல்ல. அதனாலதான் வந்து இயேசு கிறிஸ்து அழுது புலம்புறாரு. அவர் கண்ணீர் வந்து ரத்தம் மாச்சுனா சொல்லி கெத்செமனே தோட்டத்துல படிக்கிறோம் பாத்தீங்களா? அதெல்லாம் வந்து எபிரேயத்துல நம்ம ஹீப்ரூ சாப்டர்ல படிக்கும்போது, ஹீப்ரூஸ் 5ல படிக்கும்போது உங்களுக்கு புரிய வருது என்னன்னா
during the days of Jesus' life on earth, he offered up prayers and petition with fervent cries and tears to the one who could save him from the death. பயங்கரமா அழுது புலம்புறாராம், கண்ணீர் விடுறாராம். He was heard because of his reverent submission. Son though he was, he learned obedience from what he suffered. ஓகேவா? சோ இந்த அழுது புலம்புறதுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மரணத்துல இருந்து விடுதலை பண்றது. இது ஒண்ணு இடம் பாத்தீங்கன்னா வந்து 1 கொரிந்தியர் 15 பாத்தீங்கன்னா ரெசரக்ஷனுக்கான அந்த பாயிண்ட். For when I received, I pass on to you the first you as of first importance, sir. The Christ died for our sins, sir, according to the scriptures, sir. That he was buried, that he was raised on the third day according to the scriptures, sir. And that he appeared to Cephas, Peter, and then to the 12. After that he appeared more than 500 brothers, 500 of the brothers and sisters at the same time. Most of who are still living, those some have been fallen asleep. And he appeared to James and then to all the apostles. At last of all he appeared to me also as to one of the kings. Okay, he appeared to more than 500 people. At the same time. Okay. So in the duration time 40 நாள்ல அவர் வந்து இந்த காலத்துல வந்து 500 பேருக்கு மேல வந்து காட்சி கொடுத்திருக்காரு. क्वेश्चन என்னன்னா அந்த 40 நாள் அவர் இருந்த டைம்ல வந்து அவர் என்ன சொன்னாரு அப்படின்றத ஏன் யாருமே எழுதாம விட்டாங்க? அவர் சொல்றது தேவையில்லையே, எதுக்காக சொல்லணும்? அவர் என்ன சொல்லிட்டு போனார்னா வந்து நான் போன பின்பு நான் ஒரு தியேட்டர் அனுப்புறேன், he will teach you சொல்லி சொல்றாரு. John 14:28. Okay, you heard me say, I'm going away, I'm coming back to you. If I go, I'll be glad. My father into process சொல்றாரு. My father is coming. இங்க என்னன்னா 26ல, but the advocate, the Holy Spirit, whom the Father will send in my name, will teach you all things and will remind you everything I have said to you. Okay, Holy Spirit, அதனால Holy Spiritக்காக வெயிட் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து வந்து ஆக்ட்ஸ்ல 1ஆம் அதிகாரத்துல சொல்லுறது கூட அவங்க கேள்வி கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா, but you will receive power when the Holy Spirit comes on you, and you will be my witness in Jerusalem, Judea, and Samaria, and to the ends of the earth. சொல்லி சொல்றாரு. இதே மாதிரிதான் நீங்க வந்து எருசலேம் யூதேயா விட்டு போகாதீங்க, எருசலேம் விட்டு போகாதீங்க, உங்களுக்கு வந்து பரிசுத்தாவினால வந்து உங்களை இது பண்ணுவார். do not, அதான் பாருங்க, do not leave Jerusalem, but wait for the gift my father promises, which you have heard me say, heard me speak சொல்றது John 14ல பாத்தீங்க. ஓகேவா? For John baptized with water, but he will but in a few days you will be baptized with the Holy Spirit. பாத்தீங்கன்னா இது டீச் பண்ண தேவையே இல்லை. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அர்த்த அதிகாரமே பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, in the last days God will pour out my spirit on all people, your sons and daughters will be prophesying, your young men will see visions, your old men will dream dreams, even on my servants both men and women I will pour out my spirit in those days and they will prophesy. யாருமே கர்த்தரை அறிஞ்சிப்பன்னு சொல்லி சொல்ல தேவையில்லை. எல்லாருமே வந்து தேவனோட ஆவியினால் பெற்று கர்த்தரை அறிஞ்சிருப்பாங்களாம். ஓகேவா? அறிய வேண்டிய வகையில காடை என்ன பண்றாரு, எப்படி இயேசு கிறிஸ்து போர் பண்ணாரோ ஸ்பிரிட்ட கொடுத்தவொடனே ஞானஸ்தானத்துக்கு பிறகு வந்து அவர் போய் அற்புதங்கள் அடையாளம் செய்யறாரோ, அது மட்டும் இல்லாம எல்லாம் நாலேஜ் இருக்கோ, அந்த கிஃப்ட் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் நம்ம என்ன பண்றோம், நாலேஜ், விஸ்டம், அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே வந்துருது. இது வந்து பெந்தெகோஸ்து நாள் செகண்ட் பாருங்க, எருசலேம்ல வெயிட் பண்றாங்க, மேல வந்து பாத்தீங்கன்னா பெந்தெகோஸ்து நாள் வந்துச்சு, ஆவி கொடுக்கப்பட்டுச்சு, முடிச்சு. அதனால கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா அவர் போதிக்கவே தேவையில்லை, அடுத்தது போயிச்சுதான் ரிமைண்ட் பண்ணுவாராம். ஓகே, will teach you all things and will remind you of everything I have said to you. Holy Spirit. ஓகேவா? சோ அதனாலதான் வந்து கிரைஸ்ட் என்ன பண்ணாருன்னா, நான் உயிரோட வந்துட்டேன் சொல்றது வந்து என்ன பண்ணாரு, பகிரங்கமா காமிச்சாரு எல்லாருக்கிட்டையும். இது தெரியும், நான் எல்லாருக்கும் உயிர் தந்துட்டேன். அந்த 40 நாள் வந்து அவர் மீன் சுட்டு கொடுக்குறாரு, சாப்பிடுறாரு, ஜாலியா இருக்கிறாரு. 40 நாள் பாருங்க எங்க போட்டிருக்கு,
Jesus fried fish. Okay, John 21. Okay, 21:9. So Jesus and the miraculous catching of fish. Jesus initiated Peter. ஓகேவா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக அதெல்லாம் சொல்றாரு பாத்தீங்களா? இதெல்லாம் வந்து ரிசரக்ஷனுக்கு அப்புறம் நடந்தது. ஆமா, இதான் பாருங்க. மறுபடியும் கேட்டுட்டு இருக்கேன். ரிசரக்ஷனுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்றதுதான் கேட்டுட்டு இருக்கேன். 21. பிறகு அவர் நடக்கிற விஷயம். இதே இத லூக்கா இந்த விஷயங்கள்லாம் எழுதியிருக்காரா இல்ல ஜான் மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் எழுதினாரா? லூக்கா எழுதியிருக்காங்க, எல்லாருமே எழுதியிருக்காங்க. லூக்கா கட்டில மேத்யூ எழுதியிருக்காரு. மேத்யூ 24. நான் நினைச்சேன் நீங்க பிரீச் என்ன பண்ணாரு சொல்லிட்டு பிரீச் எங்க பண்ண எங்கேயுமே என்ன டவுட் இருந்துச்சுன்னா 40 நாள் அவர் இங்க இருந்தாரு. அதுக்கு என்ன அக்கவுண்ட் இருக்கு, அதாவது யார் என்ன எழுதியிருக்காங்க அதை பத்தி அப்படின்றதுதான். பிரீச் பண்ணாரு பிரீச் பண்ணல அப்படின்றது இன்னொரு கட்டம். ஏன்னா ஒருத்தர் வந்து இப்ப லாசருவே எடுத்துக்கோங்களேன், மரிச்சாரு, உயிர்த்தெழுந்து வந்தாரு. நம்மளா இருந்தா முதல் கேள்வி என்ன கேட்போம், இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்போம். அதாவது நீங்க வந்து கல்லறைக்குள்ள இருக்கும் போது எப்படி இருந்துச்சு அப்படின்றது கேட்போம், அப்படிதானே? அப்ப அந்த மாதிரிலாம் யாருமே கேட்டதா ஒரு அக்கௌண்டே இல்லையே. அப்படிங்கும்போது அப்ப இவங்க வந்து அப்ப அவரோட முழுக்க ஐடியா வந்து நான் வந்து மறுபடியும் உயிரோட வந்துட்டேன் அப்படின்றத வெளிப்படுத்துறது மட்டுமா, இல்ல பூமியில இருந்த காலத்துல அவர் வந்து வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்தாரா அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு தான் கேட்டேன். ஓகே, சோ அதான் அந்த ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிறது, மீன் சாப்பிடுறது அதெல்லாம் வந்து அங்க இருக்கும். அது மட்டும் இல்லாத படிக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா கிரேட் கமிஷன் கிரைஸ்ட் வந்து என்ன பண்றாருன்னா அப்பியர்டு. கடைசியில வந்து என்ன பண்றாருன்னா டைரக்டா கடைசி ஈவெண்ட் இல்லையா, இந்த மவுண்டன் வேர் ஜீசஸ் had told them to go when they saw him worship him. அப்புறம் என்ன பண்றாருன்னா ஞானஸ்நானம் கொடுத்து சொல்லிட்டு the teaching they obeyed everything I commanded surely I will be with you always to the very end of the age சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. சோ இது வந்து மத்தியில இருக்கு கடைசியில. இதே லூக்ல பார்த்தோம்னா கொஞ்சம் டீட்டெயிலா இருக்கு. லூக் 24 நினைக்கிறேன். ஓகே, இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா எம்மார் ரிசர்வேஷனுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா 2 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கூட நடுல ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் கதை பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாருன்னு சொல்லி சொல்றாங்க சொல்லிட்டு. Now that same day 2 of them were going to the village called Emmaus, 7 miles from the Jerusalem சொல்லி பார்த்தோம். They were talking to each other what had happened. As they talked and discussed these things with each other, Jesus himself came up and walked along with them, but we were kept from recognizing. அவர் தெரியல, ஏன்னா ஆவிக்கு சரீரத்துல இருக்காரு, அதனால அவரால் வந்து மாம்சிக சரீரத்துல இருந்தது அது மாதிரி ரெகனைஸ் பண்ண முடியல. He asked them, what are you discussing together as you walked along? சொல்லி பார்க்கிறோம். அவங்க வந்து they stood still and their face downcast. One of them named Cleopas asked him, are you the only one visiting Jerusalem who does not know the things that has happened there in these days? What things he asked about Jesus of Nazareth? They replied, he was a prophet, powerful in words. அவர் என்ன பண்ணாருன்னா இறந்து சாவடிச்சிட்டாங்க கிறிஸ்துவில. அப்புறம் என்னாச்சுன்னா 3ஆம் நாள் வந்து உயிர் third day all took place. அப்புறம் in addition to that, women were amazed. They went to the tomb. என்னாச்சுன்னா did not find his body. They came and told us that seen a vision of an angel and who said he is alive. சொல்லி சொல்லியிருக்காங்க. சொன்னோம்னா some of this companion went to the tomb and found just the woman and he as said, but they did not see Jesus. சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இந்த woman சொன்ன மாதிரி நடந்தது சொல்லி இருந்தது சொல்லி பார்க்கிறோம். how foolish you are சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து திட்டுறாரு அவங்களுக்கு. ஏன் வந்து ப்ராஃபட் சொன்ன காரியங்களா உங்களுக்கு தெரியாதா? இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து மரிக்கணும், did not the Messiah also suffer these things and then enter his glory. நம்ம அங்க பார்த்தலாம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். So and begin with Moses and all the prophets explained. எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றது யாருக்குன்னா ஓகே, எல்லா மோசஸ் நியாயப்பிரமாணத்துல இருந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றது. As they were approaching the village, நடந்துட்டே இருக்காங்க. Village to which
they were going, Jesus continued on as if he was going further. ரொம்ப தூரம் போற மாதிரி அவர் வந்து நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ பிடிச்சி வச்சு என் கூட வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ வீட்டுல போய் சாப்பிடும்போது ஸோ they went to stay with them when he was at the table. சாப்பாடு படிக்க அப்பத்தை உடைப்பாங்கல்ல, உடைக்கும் போது வந்து அவங்களுக்கு பிரெட் கொடுக்குற நான் இது வந்து நாங்க ஒன்னா he took the bread and gave thanks, broke it and began to give it to them. Then their eyes were opened. From one, they reminisced. He disappeared from their sight. They asked each other. So இதுபடி அப்புறம் சொன்னாங்க, ஓகே நான் பார்த்தோம் சொல்லிட்டு. அதே மாதிரி Jesus appeared to the disciples. போட்டு வராங்க, தொட்டு பார்க்கணும் சொல்லுவார் இவரு. ஸோ அதெல்லாம் அசம்ஷன். ஓகே. ஸோ நிறைய ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி வேறு இதில் எழுதியிருக்காங்க. இந்த ஈவெண்ட் வந்து இவர் யாரு ஜான் மட்டும் தான் லூக் மட்டும் தான் எழுதியிருக்காரு. இது லூக் எழுதியிருக்காரு. தோமாவோட ஈவெண்ட் வந்து அவர் ஜான் எழுதியிருக்காரு. ஓகே. அத கொஞ்சம் டீட்டெயில் இருக்கும். அந்த கடைசி இதுல இருந்திருக்கும். ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ப மாட்டார். கரெக்ட். சரி மேத்யூ. அவ்வளவுதான் மேத்யூ. ஓகே ஓகே. வேற ஏதாவது சொல்லுங்க, நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி. ட்ரை பண்ணிடுங்க. மகாகிருபையும் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரம தந்தையே, இந்த வேளையிலும் கூட சகோதராய் ஒன்று கூடி நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் எங்களை குட்டிச்சிருக்கும் என்று செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளின் ஆழங்களை நாங்கள் அறியவும் எங்கள் விசுவாசங்கள் இன்னும் அதிகமாக பலப்படவும் கர்த்தர் தாமே எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் விசுவாசங்களை சோதிக்கிறதற்காக இந்த உலகத்திலே வெவ்வேறு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவைகளை நாங்கள் அறியும் பொழுதும், அவைகளை நாங்கள் கேட்கும் பொழுதும், பார்க்கும் பொழுதும் எங்கள் விசுவாசங்களில் நாங்கள் பலன் இல்லாதவர்களாக நாங்கள் போகாதபடிக்கு கர்த்தர் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த அஸ்திவாரங்களை நாங்கள் இன்னும் அதிகமாக பற்றிக்கொண்டு கற்பாறைகளிலே கட்டப்பட்ட வீடுகளைப் போல நாங்கள் உறுதியுள்ளவர்களாக நடந்து கொள்ளவும் எங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளவும் கர்த்தர் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று என்னை ஜெபிக்கிறோம். உங்கள் இறக்கம் நிறைந்த ஒரே ஒரு கஷ்டப்பட்டா ஜெபிக்கல. என்னதுன்னா மக்கள் வந்து என்ன நம்பிட்டு இருக்காங்கன்னா பார்த்துருக்கிறோம். எல்லாருமே நம்ம தான் சபை, நம்ம போயிடுவோம் பரலோகத்துக்கு, எடுத்துக்கொள்ள போடுவோம் சொல்லிட்டோம். ஆனா கிரைஸ்டோட கம்மிங்ல தான் தெரியும். நமது நாமத்தினால இது பண்ணவே அது பண்ணவே சொல்லி சொல்லுவோம். உங்களை அறிய என்ன பண்றது? அதனால பிதாவின் சித்தம் என்னதோ அதை வந்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம செய்யணும். பிதா சித்தம் அது எல்லா மக்களும் ரசிக்கப்படுறது. சுவிசேஷத்தை அறிவிங்க கடைசி சொல்லிட்டு என்னது எதுல கிரைஸ்ட் வந்தாரு, அவர் மூலமா என்ன கிடைக்கும். அதான் அந்த இம்பார்ட்டன்ஸ்னாலதான் நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுல வந்து என்ன சொல்றது, நமக்கா அந்த உறுதி வர்ற வரைக்கும் எல்லாத்தையும் கேட்கணும், காது கொடுத்து கேட்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அந்த நமக்கா அந்த அந்த உணர்த்துதல் வரணும் இல்லையா? யார் கிறிஸ்தாவின் மூலமா தான் அந்த உணர்த்துதல் நமக்கு கிடைக்கும். அதான் நான் சொல்றது என்னதுன்னா, ஒன்ஸ் நீங்க வந்து பேப்டிசம் எடுத்தா உங்களால ஸ்ட்ராங்கா நிக்க முடியும். அப்ப அதனாலதான் வந்து எல்லாருமே என்ன சொல்றேன்னா, பரிசுத்தாவி வரட்டும் உனக்கு வெயிட் பண்ணுங்க, பரிசுத்தாவி வரட்டும் வெயிட் பண்ணுங்க சொல்றது. அதுதான் அவர் காடே என்ன பண்றாரு சேர்ந்து கொண்டு வரோம். எந்த வித இதுக்கும் வந்து நீங்க ஷேக் பண்ணாம அவத்த படிக்க இது நம்மளோட முயற்சினால நம்ம இது பண்ணும்போது நம்ம கண்டிப்பா நிறைய இது பண்ணுவோம். இது கார்டா இது பண்ணும்போது நம்மளுக்கு இதுவே பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஸ்லோ ஆயிட்டு கிஃப்ட். சரி சரி, நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். நாளைக்கு.